ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமினுடைய ஃபர்ஸ்ட் வைடல் ஹபி ஸ்லாப்ட் மீ அப்படி சொல்லிட்டு ஒன் ஷாட் போட்டு போனடா. அது 2/2 ஃபைனல் பார்ட்டு தான். அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி பண்ணியிருப்பாங்க, நம்ம டே வந்துட்டு ஜிமின் டே எப்படி லைஃப்பில் மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் போயிருப்பாரு. அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் இங்கே ஒரு பர்சன் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. காரை அவங்களே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. வரும்போது நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு அம்மா சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் சஃபராக உட்காந்துருக்காங்க. எப்போவுமே இவங்க அம்மானு கூப்பிட்டாலே போதும் ஓடி வந்துருவாங்க. டைம் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாயிருவாங்க. இன்னைக்கு பார்த்தா அப்படி சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு டைம் வந்துட்டியா சொல்கிறாங்க. என்னம்மா வந்துட்டியான்னு ரொம்ப கேஷுவலாக கேட்குறீங்க. நான் 3 மந்த் ஆஃபர் வீட்டுக்கு வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு பார்த்தா அப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அங்கே டேட் ஓகே இப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அது வேணா நான் சொல்கிறேங்க வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயா சொல்கிறாங்க. இது எனக்கு டேவோட ஃபேமிலி. டேக்கு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி ஒரு கிராண்ட் மேடம். ஓகே கிராண்ட் கிடையாது கிராண்ட் இருப்பாங்க. இப்போ நம்ம டேவிட் தங்கச்சி டேவிட் லக்கேஜ் வாங்குறா வா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறேன் ஏன் அம்மா சேடாக இருக்காங்க என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அது வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவிட் உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா தான் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்குமா என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவிட வந்து அது உனக்கு நல்லா பிளைண்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஐயோ அகைன் பிளைண்ட் ஆகிட்டாங்க பாருங்கள். ப்ராமிஸ் நான் போக மாட்டேன் ஓகேவா. நானே டயர்டாகிட்டு வந்திருக்கேன். என்னை ஏதோ பிளைண்ட் ஆகிட்டு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்புறம் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் நான் அவனும் பிளைண்ட் ஆகிட்டு ஒன்று போக சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உனக்கு பிளைண்ட் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு பண்ணினேன் ஆனால் என்ன எப்போவுமே இதில் ரிஜெக்ட் பண்ணுவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. டேக் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க இன்னொரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. ஆமாண்ணா அவங்க ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அம்மாவுக்கு அந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டேயா சொல்கிறா. இப்போ டே பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க இன்னொரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா எப்படி நானும் தெரிஞ்சா சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு டேயா சொல்கிறான். இப்போ நம்ம டேக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இல்லை நம்ப முடியல என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவிட அம்மா தான் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துடாட்டே நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் அவனுக்காக வந்து இவங்களை ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பேரெட்லாம் உன்னை போக சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் ஃபோட்டோ பார்த்து வேணாம் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவா சொல்கிறாங்க. சில பேர் நேரில் போய் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவா சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் இந்த பையன் இருக்கானடா அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கா செம்ம அழகாக இருக்காண்டா ஒரு டான்ஸராண்டா. எனக்கு அவங்க அம்மா கிட்ட பேச ரொம்ப பிடிச்சி. அவங்க அம்மாவும் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஃபேமிலி பிடிச்சிருக்கு அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் பிடிச்சிருக்கு. அவங்க உன்னோட ஆர்மியா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஆர்மியா சொல்லிட்டு ஆமாம் அவங்க ஒரு ஆர்மியாண்டா. அவங்களுக்கு உங்கள் 7 பேருமே 6 பேருமே பிடிக்குமா அதுலேயும் ஒன்று ரொம்ப பிடிக்குமா ஆனால் பார்த்தாக்க அவங்க பையனுக்கு ஒன்று பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது க்யூரியஸாக இருக்குது என்ன பிடிக்காத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனோட பிக்சர் காட்டுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறா ஏன் நான் உனக்கு ஆர்வமாக இருக்கா எனக்கு திருப்பி நேரம் ரிஜெக்ட் பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதான் உனக்கு ஆர்வமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறா. இப்போ நம்ம டே தான் இல்லை என்ன ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த பர்சன் யாரும் நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே இதுக்கப்புறம் உங்களை பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா சும்மா காட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு கூட ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறா உன்னால ஏற்றுக்க முடியல தானே நான் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு மேலே ஏற்றுக்க முடியல எனக்கு எவ்வளோ பேர் நம்ம டே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ பார்த்து கூட வேணாம் சொல்லிட்டு இருப்பார். நேரில் பார்த்தாலுமே வேணாம் தான் சொல்லுவார். ஆனால் எல்லாருக்குமே டேவை பிடிச்சிருக்கோம். முதல் தடவை டேவை ஒரு பர்சன் பிடிக்குன்னு சொல்கிறப்போ அது டேக்கு கொஞ்சம் க்யூரியஸாகவே இருக்குது. நம்ம பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் யார் நம்ம இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிடலாம் இருக்கும் அது நம்மள்ட்ட நார்மலாக பேசவே அவ்வளோ பேர் வந்துட்டு இப்போனாக்கா எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்காங்க நம்மள்ட்ட பேசணுக்கா எவ்வளோ வந்துட்டு ட்ரீமோட இருக்காங்க. ஆனால் நம்மள ஒரு பர்சன் இப்போனாக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்போ யாராக இருப்பாங்க சொல்லிட்டு டேக் ஒரு க்யூரியஸ். நம்ம டேவோட அம்மா தான் ஃபோட்டோ இருக்குது நீ வேணால் பாரு சொல்லிட்டு டேவோட அம்மா ஃபோட்டோ கொடுக்குறாங்க. இப்போ டே அப்படி ஒரு பர்சன் யார் என்ன ரிஜெக்ட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பார்க்குறாங்க என்ன ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த ஃபோட்டோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னாக்க அந்த ஒரு கவரில் இருக்கும் அப்படியே எடுக்கிறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் பார்க்குறது அப்படின்னாக்கா அவரோட ஹேர் தான் அந்த ஹேர் ஸ்டைல்ட ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியுது. இப்போ அவங்க கோல்ட் டெயில் போட்டிருக்காங்க ஒரு பிளாண்ட் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ஒரு பையன் இப்போ டே பார்க்க ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே அது ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஏன்னா அந்த பையன் ஒரு மாதிரி மவுத்து கையை வச்சுட்டு ஒரு மாதிரி இப்படினாக்கா ஒரு டான்ஸ் பண்ண அந்த ஒரு இதில் ரொம்ப டைட்டில் வந்துட்டு ஒரு போஸ் கூட எடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோவை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அவர் நம்ப முடியல எப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆட்டிடியூடாக அழகாக இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்கவே தெரியுது நல்லா ஆட்டிடியூடாக ஒரு பையனாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம டே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் அண்ணா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேயா சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க.
அதே சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறது இந்த பையன் தானே ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அப்படி ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா இவன் ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்கிறாங்க. அது தெரியலடா, அவரெல்லாம் அவனுக்கு ஐடல்லாம் பிடிக்காது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேல கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா சொல்கிறா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிற, நிஜமாக உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு டேவோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படியே சொல்கிறாங்க. இப்போ டேயாக்கு ஷாக்காக இருக்குது. இப்போ ஒரு பாசன் மேலே ஏறி போகிறாங்க. டேயாங்க எப்பப்பா வந்தா சொல்லி கேட்குறாங்க. கிராண்டி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ கையில் வச்சுக்கிட்டே இப்போ நம்ம டேவோட கிராண்ட்மா ஹக் பண்ணுறாங்க. சரி நான் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க கிராண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உன் அம்மா ரொம்ப சேடாக இருக்கப்பா, கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சேடாக இருக்காங்க சொல்லிட்டு வந்து தெரியாமல் கேட்குறாங்க. அவருக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சான். அந்த பையன் தான் சனிலாம் வர சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு ஆசை. இவ்வளோ டைம் இவ்வளோ பேர் பார்த்துருக்கா. அவங்களும் பார்க்குறப்ப என்ன சொல்லுவானாக்கா, இவங்க டேக்கு மேட்சாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க தான் சொல்லுவாள். அதை தாண்டி வர எதுவும் சொல்ல மாட்டான். அப்படி தான் அவள் சூஸ் பண்ணுவாள். முதல் தடவை அவளுக்கு பிடிச்சிருக்கு இப்படி ஒரு பையனுக்கு சனிலாம் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. ஆனால் எனக்கு அந்த பையனுக்கு ஒன்று பிடிக்கலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் கிராண்ட்மா, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவும் கட்ட விளையாண்டாங்க. என்ன டே சொல்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். ஆமாம் பையன் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்னு சொல்கிற பாசனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு டே சொல்கிறாங்க. ரொம்ப வீடாக பார்க்குறவங்க எல்லாருமே என்னடா சொல்கிறேன், எனக்கு ஆமாம் நான் வர ஐடியில் தெரிஞ்சும் கூட எனக்கு பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எனக்கு அது பிடிச்சிருக்கு, சம்திங் எனக்கு ஸ்பெஷலாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இது உங்களை ரிஜெக்ட் பண்ணதுனால ஸ்பெஷலாக தெரியுதா டேவோட அம்மா கேட்குறாங்க. அப்படி இல்லைம்மா, எனக்கு பிடிச்சிருக்குமா, ஓகே ரியலாகவே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அவங்க அம்மா கிட்ட அகைன் பேசி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் நோ சொல்லிட்டானே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் அகைன் பேசி பாருங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் ஒரு பர்சனாக வந்துட்டு எல்லாம் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்க எல்லாரும் எப்படி டேஸ் காத்துட்ருக்காங்க தெரியுமா, எல்லாம் வர மாதிரி காத்துட்ருக்காங்க. ஒரு ட்ரீம் மாதிரி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நமக்கு பிடிச்ச ஒரு ஐடியா வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம பார்ட்னர் வர மாட்டாங்களா சொல்லிட்டு ட்ரீமில் கூட வர மாட்டாங்க கூட நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நிஜ லைஃப்லேயே வந்துட்டு ஒரு பர்சன் இவங்க வந்து மேட்ச் பண்ணான்னு பார்த்தாக்கா இவங்க வந்து வேணும்னு சொல்கிறானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இங்கே பாருமா, உனக்கு தான் பிடிச்சிருக்கு சரியா, நம்ம பையனை பிடிக்கணும் இல்லை, நீ தானே ஆர்மி, நம்ம ஜிம் ஆர்மியில் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஜிம்மில் விடுறா ஓகேவா. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ரொம்ப அழகான பையங்க அப்படி சொல்கிறாங்க. அழகான பையன் எனக்கு இல்லைன்னு சொல்லல, அவன் மட்டும் அழகு எப்படி சொல்கிறாங்க அழகே சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக அழகு, இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப அழகான பையன். செகண்ட் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச போதுமா, வீக்கு பிடிக்க வேணவா, எப்படி பார்த்தாலும் வீடு ரிஜெக்ட் தானே பண்ண போகிறாரு. ஏன்னா அவங்க அம்மா சொன்னாங்களே தாக்குற பையன் பசங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறான்னு சொன்னாங்களே, அப்படி பார்த்தா ஜிம்மில் தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வீடு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க. ஆமாம் எப்படி பார்த்தாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் வீ எப்படி ரிஜெக்ட் தானே பண்ண போகிறாரு, அதுக்கு நம்ம ஜிம்மில் செக் பண்ணிட்டாங்க அவ்வளோதானே சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்மில் அம்மா தான் இல்லை, ஒருவேளை அவங்க பார்த்து பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா சொல்கிறாங்க. இங்கே பாருமா ஃபஸ்ட்டு ஜிம்முக்கே பிடிக்காதுப்பா, அவங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா போங்க, என்னவோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஜிம்மின் பையனுக்கு இப்படி ஒரு வரன் வந்து எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டாங்க, நீ பாரு விட்டு கேஷுவலாக விட்டுரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஃபோன் லிங்க் ஆகிட்டு இருக்கு. ஜிம்மில் அம்மா பார்க்குறீங்க, யாரும் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா மிஸ்ஸஸ் ஸ்கிம்முன்னு இருக்குது. என்னங்க இவங்க கால் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, தான் டேவோட அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. டேவோட அம்மா வாங்க கால் பண்ணுறாங்க சொல்லி தெரியலையே சொல்கிறாங்க. சரி எடுத்து பேசு அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. ஒருவேளை வீக்கிட்ட வந்துட்டு நம்ம வீடு நேரில் ஒரு டைம் பார்க்கணும்னு சொன்னேன், அதுக்காக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டே வந்துட்டு ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா பேசுகிறாங்க. இப்போ அவங்க தான் மிஸ்ஸஸ் பார்க் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறாங்க. என்ன ரிக்வெஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேவோட அம்மா தான் உங்கள் பையனை எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. என்ன எதுக்கு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. அதுவும் இல்லை என் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா ஷாக்கில் ஃபோனை கீழே விட்டுட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் தள்ளி எடுத்து போயிருப்பாங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு. ஃபோனை கீழே விட்டு தான் ஓடி வராங்க. என்னாச்சுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா கீழே கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறாங்க. அடுத்து ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பக்கம் டேவோட அம்மா தான் இங்கே பாருங்க என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை அவங்க வந்து ஃபோனை விட்டுட்டாக்கா, இல்லை ஷாக் ஆகிட்டுருக்கா, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் ஒன்றும் இல்லைங்க, என் பையன் எனக்கு உங்கள் பையன் ஜிம்மில் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையாகவே டேங்க்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கா சொல்லிட்டு ஆமாம் ஃபோட்டோ பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். செகண்ட் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்லியிருக்கான், நீங்கள் பேச முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மாவை ஷேக் பண்ணுறாங்க. பாருங்க அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் என்னங்க அவங்க என்ன சொன்னாங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க நம்ம டேக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்காங்க ஓகேவா, ஜிம்மிட்ட வந்து நம்ம ரிக்வஸ்ட் பண்ண முடியுமா, இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ண வச்சிட முடியுமா, அப்புறம் மேட்ச்க்கு அப்புறம் 2 பேரும் எப்படின்னாக்க பேசி பழகிப்பாங்க, ஒருத்தருக்கு புரிஞ்சுப்பாங்க, பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க நிஜமாக சொல்கிறேன் நிஜமா ஓகேவா எப்படி அவன் இது வரைக்கும் யாரில் கூடவே இல்லை எப்போ தான் அந்த கரியர் கருதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் நம்ம அவனுக்கு தான் டான்ஸ் அகாடமிக்கு இருக்க பர்மிஷன் கொடுத்துட்டோமே அவன் தான் அப்போ அதில் நம்ம அவனுக்கு ஓகே சொன்னோம்ல இப்போ நம்ம கேட்குறது ஓகே சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவில் அப்பா ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க நல்ல ஐடியா உங்களுக்கு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்ல நம்ம தான் ஃபோனை வாங்கி இங்கே பாருங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா நான் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருப்பாங்க ஓகேவா எனக்கு டேக் பிடிச்சிக்கனாக்கா அவனுக்கு வந்துட்டு அவனை கண்டிப்பாக எப்படினாக்கா வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடுவான் சொல்கிறாங்க அப்படி ஆமாம் கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனே லைக் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேவிட அம்மா சொல்கிறாங்க எனக்கு இது போதும் அம்மா டேங்க் நிஜமாக பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க நிஜமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவிட அம்மா சொல்கிறாங்க இது கேட்குற ஜிம்ல அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி குதிச்சிட்டு இருக்காங்க ஃபைனல் நினச்சது நடக்க போகுது சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சரி ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசுங்க உங்கள் பையன்கிட்ட ஓகே பேசிட்டு இந்த வீக்கெண்ட் நம்ம எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்ல அம்மா தான் அவங்களும் அவங்க ஹாப்பினஸ் இருக்கா சொல்லவே முடியல அவ்வளோ ஹாப்பி அப்படி எந்த சைடு பார்த்தாக்கா ஒரு பர்சன் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டா ஜிமினா சொல்கிறாங்க சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டேன் மீன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆண்டி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே நீ தான் யாரோ பர்சன் டேட் பண்ண சொல்கிறாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி ஜிமின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு பேஷனாக டான்ஸ் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க புரியுதுடா ப்ரொஃபஷனல் பேரண்ட் தான் சேம் டைம் நம்மளுக்கு பர்சனல் லைஃப் பேரண்ட் தானே சொல்லிட்டாங்க பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படி சொல்லி ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பி டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க எப்படியோ அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணியாச்சு சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் அப்பாவை ஷேர்ட்டு கழுத்து போட்டு கொடுத்துருக்காரு சொல்கிறேன் ஆமாம் நல்ல வேலை நம்ம எனக்கு சீக்கிரமே நம்மளுக்கு சொந்தமாக்கிடணும் ஆமாம் எனக்கு இந்த பிளேஸ் வந்து இப்போதைக்கு எப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் லோனில் தானே இருக்குது சொல்லிட்டாங்க ஆமாம் லோன் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி இந்த மொத்த அகாடமி நம்ம பிரகாரம் நம்மளுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க இது ஒரு ரூபா கூட கடனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு 4 பேர் பார்ட்னர் இருக்காங்க யாராக்கா நம்ம ஜிமின் டேமின் காய் அதுக்கப்புறம் ஊயங்கடா ஓகே 4 பேர் இருக்காங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜிம்முக்கு கால் ஒரு ஜிம் பார்க்குறீங்க யார் சொல்லிட்டாங்க ஆண்டி காய்ஸ் நோட்டா ஆண்டி தானே ஃபோன் பண்ணுறாங்க சொல்லி ஜிம் பார்க்குறாங்க கூட சொல்லி ஜிம் தான் ஹலோம்மா ஜிம் சொல்கிறாங்க இதுக்கு ஜிம் நம்ம தான் ஜிமின்னு சொல்லிட்டாங்க என்ன மாதம் ஒன்று வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க ஒன்று வீட்டுக்கு வருமா ஏன் என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க இந்த பக்கம் ஜிம் தான் நீ வீட்டுக்கு வச்சு நான் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு ஓகேவா நான் ப்ராக்டிஸ் முடிச்சா வருவேன் அப்போ ஜிம் தான் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேறான் ஜிம் நம்ம சொல்கிறாங்க சரி விட்டுமா எப்படி மேட்ச் பண்ணிச்சு நான் சரியாக சொல்கிறாங்க இந்த பையன் எப்போ தான் நான் சொல்லிட்டு கேட்கவே மாட்டேறேன் தெரியுமா நீங்கள் என்ன சொல்கிறது நான் எனக்கு கேட்குறதே இருக்காங்க சொல்கிறாங்க சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா அப்போ தான் ஜிமின் அம்மா கிட்ட கவர் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜிமின் எப்படினாக்கா அவர் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க நைட் 8 o'clock இருக்கும் அப்போ தான் வராங்க அந்த பக்கம் ஜிமின் அம்மா ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க டைனிங் டேபிளில் இப்போ நம்ம ஜிமின் கரெக்டாக பிளான்றாங்க ஜிம் அம்மா பார்க்குறாங்க இவ்வளோ நேரம் வரதுக்கு சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்கம்மா ப்ராக்டிஸ் முடிச்சா தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் அம்மா தான் சரிப்பா சீக்கிரம் சாப்பிட சொல்லிட்டாங்க நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் அவங்க ஜிம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் அப்போ சரி பார்ப்போம் இப்போ ரொம்ப க்யூரியஸாக இருக்கா சொல்லிட்டு ஜிம் அப்போ புரிஞ்சுக்கிறாங்க இப்போ ஜிம் தான்ட்டு என்னாச்சு இன்னைக்கு வேடாக இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க இது நான் வேடாக இருக்கேன் உனக்கு ஜிம் அம்மா கேட்குறாங்க ஆமாம் ஏன் வேடாக இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க அதெல்லாம் நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா சொல்லிட்டாங்க ஜிம் சரி சொல்லிட்டு போயிட்டு அவர் டேரெக்டாக அவர் ரூம் வர போயிட்டு ஃபுல்லாக ஷவர் பண்ணிட்டு அழகாக அந்த ஹேர் ஒரு மாதிரி இப்படி ஃப்ளிப் பண்ணுறாரு அந்த விரலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கா ஜிம் பார்க்குறாங்க பரவாயில்ல ஜிம்னா இவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு அவரே அவர் ரசிச்சுக்கிறாரு நம்ம தான் ஃபஸ்ட் லவ் பண்ணுவோம் ஓகேவா மற்றவங்க யார் நம்ம லவ் பண்ணுறதுக்கு ஐ லவ் மை செல்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அவரே ரசிச்சு பார்த்துக்கிட்டு அழகாக ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க இப்போ நம்ம ஜிம் கீழே உட்காடுறாங்க ஜிம் நம்ம பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டாங்க ஆக்கிட்ட சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க ஸ்வீட் அம்மா ஸ்வீட் பண்ண சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு டெய்லி ஒரு வேலை போச்சு ஓகேவா டெய்லி ரிசர்ச் பண்ண முடியுது ஏன்னா யூடியூப்ல பார்த்து பண்ணீங்களா ஜிம் கேட்குறாங்க இப்போ ஜிம் அம்மா தான் டே அப்படி இல்லைடா சொல்லிட்டாங்க அப்படி தானே பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக யூடியூப்ல பார்த்தா பண்ணியிருப்பீங்க சரியா அது அப்பாவுக்கே கொடுங்க ஜிம் சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் அப்பா பார்க்குறாங்க இல்லைப்பா அம்மா வந்துட்டு யூடியூப்ல பார்த்து பண்ணல ஓகேவா அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கா சரியா இது வந்து கிராண்ட்மா சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்வீட் தான் நல்லா பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வேணாம் சொல்கிறாங்க இல்லைப்பா சாப்பிட சொல்கிறாங்க பாருங்க உங்களுக்கு தெரியாது அந்த டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு என் பாடி ஃபிட்டாக இருக்கணும் ஓகேவா அப்போ தான் டான்ஸ் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறீங்க இப்போ கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றாலும் சொல்கிறாங்க எனக்கு என் பாடி அதுவும் எனக்கு வந்துட்டு என் பாடி ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் நம்ம ரொம்ப கெஞ்சுறாங்க இப்போ ஜிம்ல அப்போதேப்பா அம்மா இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிடன்னு சொல்கிறாங்க இப்போ ஜிம் ஷோ கொடுங்க சார் ஜிம்மில் வந்துட்டு நிறைய சுகர் ஆட் பண்ணியிருக்கீங்களா சொல்கிறாங்க இல்லை கம்மியாக தான் சொல்கிறாங்க சரி சார் ஜிம் சாப்பிட்றாங்க எனக்கு ஜிம்முக்கு பாடி ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு டான்ஸ் பண்ணுறாரு ரொம்ப ஸ்ட்ரெச்சராக இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா பார்த்தா அவர் ரொம்ப மெயின்டென்ஸ் பண்ணுவார் பாடியெலாம் ஸ்வீட்டே எடுக்க மாட்டார் ரொம்ப வருஷமாக ஈவன் அவர் எப்படின்னாக்கா இந்த பர்கர் பீஸா இதெல்லாம் கூட சாப்பிடாம இருக்காது அந்த பன் வெரைட்டியில் பண்ணுறது எதுவுமே சாப்பிட மாட்டார் அந்தளவுக்கு ரொம்ப ஃபிட்னஸோடு இருப்பார்
ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் ஹெல்த் ஃபிட்னஸில். இப்போ நம்ம ஜிம் ஸ்வீட் சாப்பிட்டு பார்க்குறோம். நல்லா இருக்குது ஜிம் சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டு சாப்பிடணும்னு போகிறாங்க. ஜிம்மி நான் மட்டும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு நான் ஒரு அலைன்ஸ் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. 2 days பிஃபோர் தானே ஒரு அலைன்ஸ் பார்த்தீங்க, அதை வேணாம்னு சொல்லிட்டு நீ ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அதே அலைன்ஸ் தான் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க, அதே அலைன்ஸ் தான் ஓகேவா, அதாவது ஐடல் வி சொல்கிறாங்க. ஜிம்னி கரெக்டாக ஜிம் சாப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருக்காரு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டன் வைக்கிறாங்க. அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஜிம் கேட்குறாங்க. பாரு ஜிம், நான் சும்மா கோவப்படா சரியா, எல்லாத்துக்கும் இப்போ நீ எடுத்து முடிவு தான் நாங்கள் கேட்கணுமா? ஏன் நாங்கள் உங்கள் லைஃப்பில் முடிவு எடுக்கக்கூடாது? எங்களுக்கு அது வயசு இல்லையா? ஜிம் நம்ம கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஸ்டடிஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சு இவனு உனக்கு ப்ரொஃபஷனல் கூட உனக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா? அப்பா தனியாக ஒரு கம்பெனி கஷ்டப்படுறாரு, நீ போய்ட்டு கம்பெனி நெக்ஸ்ட் சிஓவோ சார்ஜ் எடுறான்னு சொன்னதுக்கு இல்லை முடியாது டான்ஸ் அகாடமி தான் போகணும்னு சொல்லிட்டு அப்பாவே மனசை மாற்றி நிலம் பண்ணிட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பாரு நானும் அதெல்லாம் தப்பாக சொல்ல ஓகேவா, உனக்கு பிடிச்சி நீ பண்ணுறேன் நான் விட்டுட்டு என்ன, இப்போ எனக்கு பிடிச்ச மேரேஜ் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ எனக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கம்மா சொல்கிறாங்க, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லைனாக்கா நான் சொல்கிற பர்சன் மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அம்மா எனக்கு லவ்லி பர்சன் இன்ட்ரெஸ்ட் இல்லையே சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிற பர்சன் மேரேஜ் பண்ணிக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், எனக்கு இப்போ மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. செகண்ட் வந்துட்டு அதுவும் எனக்கு ஒரு ஐடியில் மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லை சொல்கிறாங்க. ஏன் உனக்கு விருப்பம் இல்லை? ஜிம் நம்ம கேட்குறாங்க. அம்மா நான் சொல்ல புரியாது ஓகேவா, எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே தீரும் ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா நான் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நீ பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்பா என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா ஜிம், உனக்கு தான் வந்துட்டு வேறு யாரும் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ்லாம் பண்ணல, அப்படியே இப்போ மேட்ச் பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. அப்பா எனக்கு அந்த பர்சன் பிடிக்கலப்பா சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறாங்க பாரு, இப்போ நீ அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கிற, எப்படி நீ வந்துட்டு டான்சர்ஸ் தான் உருவாக்க போகிற, அவங்களே ஐடியில் தானே மாற போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீயே ஒரு ஐடியில் உருவாக்குறப்போ நீயே வந்துட்டு ஒரு ஐடியில் மேட்ச் பண்ணக்கூடாது ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. அப்போ என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. பாருப்பா எனக்கும் பிடிச்சிருக்கு அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கிட்டாங்க ஓகேவா, நீ மேட்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அப்பா நோ பா சொல்கிறாங்க. நீ மேட்ச் பண்ணிட்டு அவங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்ல அப்பா அம்மா நீங்கள் பாரு நீ மேட்ச் பண்ணிக்கிறீங்க சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாங்கம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ மட்டும் முடியாது வந்தில்ல, உனக்கு டான்ஸ் அகாடமி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது, நீ சாப்பிடாம 3 days சாப்பிடாம இருந்தானே அப்பா ஷர்ட் எடுத்து வாங்கினேன், அதே மாதிரி இப்போ நாங்களும் அப்படி தான் இருப்போம், நீ மட்டும் முடியாத மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோமா, நாங்களோட பேரண்ட்ஸ் ஓகேவா, நீ இந்த பையனை மேட்ச் பண்ணிக்கிற ஓகேவா, கிம் டேங் தான் மேட்ச் பண்ணிக்கணும், அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும் ஓகேவா, இல்லைனாக்கா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல. எனக்கு மற்ற விஷயத்தை போல்டாக இருந்துருவாரு. அவங்க அப்பா அம்மா விஷயத்துக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். எனக்கு அவர் பிடிச்சதை பண்ணுவார். ஆனால் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அவரும் யோசிப்பார். இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ என்ன பண்ணுமான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஜிம்மில் அம்மாவுக்கு எனக்கா அவங்களுக்கு வேறு ஒரு ஜிம் வந்துருக்கும் ஜிம்மில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஜிம்மில் எனக்கு அவருக்கு பிடிச்சதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாற்றி எடுத்துருப்பாரு. அவங்களும் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மில் வச்சு பார்க்குறேன், சின்ன வயசுலேருந்து நான் கேட்டது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறது மேரேஜ் தான். ஆனால் என்ன எனக்கு அவனுக்கு பிடிக்கும், எனக்கு ஐடியா பிடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ், அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் இவ்வளோ சீக்கிரம் சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நம்மளுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட்டே வரலையே, வேறு என்ன பண்ணுறது ஜிம்மு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மு சரி ஓகே நைட்டு ஃபுல்லாக விட்டு பார்ப்போம், அம்மா அடிமுதிரி மனசு மாறிட்டாங்கன்னா ஓகே, இல்லை முடியாமல் நாங்களாக்கா மேட்ச் பண்ணிக்கலாம். ஜிம்மு போயிடுறாங்க அவருக்கு, அவர் மட்டும் சாப்பிட்டு வர ரைட்டா. இந்த பக்கம் அவங்க பேரண்ட்ஸ் சாப்பிடவே படுத்துறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம் ஏஞ்சி வராங்க. பார்த்தாக்க அவங்க அம்மா அப்பா சமைக்காமல் குக் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. போய் எடுத்து பார்க்குறாங்க. மேடம் சார் காஃபி எடுத்துன்னு தான் சொல்கிறாங்க, இதுக்கு அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம்ல அப்பா தான் பார்க்குறாங்க. ஜிம் கிட்ட வராங்கப்பா, என்ன வேணும் உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கப்பா இது உங்களோட விருப்பமா இல்லை அம்மாவோட விருப்பமா சொல்லிட்டாங்க. அம்மாவோட விருப்பம் ஏன் விருப்பம் சரியா சொல்கிறாங்க. எப்படி உன்னோட டான்ஸ் ப்ரொஃபஷனுக்கு நான் உனக்கு சப்போர்ட் இருந்தானே, அம்மா வேணாம்னு சொன்னேன், நான் உனக்கு சப்போர்ட் தான் இருந்தேன், அதே மாதிரி தான் ஓகேவா. என்னோட ஒய்ஃப் ரெண்டு பையன் எனக்கு 2 பேரும் ஈக்குவல் ஓகே, நீங்கள் 2 பேரும் 2 கண்கள் மாதிரி, அதனால உங்கள் 2 பேருமே நான் பற்றி யோசிப்பேன், 2 பேருக்கும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படி ஜிம்ல அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்லப்பா நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் அப்பா ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ சொல்லாத ஜிம் ஓகேவா, நீ வாய்ஸ் தான் வைக்காத, நீ எங்களுக்கு கூட ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன நான் வந்துட்டு கிம் டேங்க மேட்ச் பண்ணிக்கணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு அவனுக்கு பிடிக்கல ஓகேவா, நான் ஒரு ஒய்ஃப் அந்த டியூட்டி பண்ண மாட்டேன் உங்களுக்கு ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ப்ரொஃபஷனலாக கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன், அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு. ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் அப்பா தான் வந்துட்டு கண்டிப்பாக ஓகேவா இருக்கும். சரி எனக்கு அவனே ஒரு ஐடியா இருக்கானே, அவன் கண்டிப்பாக கரியரோட வேல்யூ தெரியும், அவன் கண்டிப்பாக ஒரு ஓகே சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ நான் ஓகே எனக்கு ஓகே தான் மேரேஜுக்கு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓடி போய்ட்டு ஜிம் சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் லைட்டாக சிக்ஸ் வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க நான் ஆசை கிஸ் பண்ணிட்டு சிக்ஸ் வைப் பண்ணுறான் சொல்லிட்டாங்க. அது அவனோட ஹேபிட் இருக்குது, சின்ன வயசு தான் அது ஹேபிட் தானே சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணி ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல டேவிட் அம்மா கிட்ட இந்த மாதிரி பையன் மேட்ச்சுக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக நிஜமாக வந்து காமாக சொல்லிட்டாங்க. இந்த வீக்கெண்ட் வந்து மீட் பண்ணலாம் சொல்லிட்டு வீக்கெண்ட் தான் ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு அப்புறம் ப்ரைவேட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
டேவிட் ஆகிடும் இல்லையா, ப்ரைவேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மே ரெடியாகிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மோட அம்மா ஜிம்மை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏமா என்ன பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு, ஏன்ப்பா கொஞ்சம் டச் பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு கோவம் வருது. ஏன் இப்போ நான் அசிங்கமாக இருக்கேனா ஜிம் கேட்குறாங்க. வச்சோ அப்படி இல்லைப்பா, இல்லைனா அப்படி கோவப்படுற ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் அம்மா கேட்குறாங்க. அப்போ எதுக்கு டச்சப் பண்ண சொல்கிறீங்க, நான் என்ன ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், டக்குனு வந்து ஒரு ஷார்ட் ரெடி ஆச்சு டச் பண்ணிட்டு போகிறதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இது பக்கம் ஜிம் பார்க்குறீங்க எப்படி பேசுகிறான் பாருங்க. அப்படி ஜிம் அப்பா ஜிம் அப்படி சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியலம்மா, அவனுக்கு ரொம்ப மேக்கப் பண்ண பிடிக்காத சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டு அவங்க டான்ஸ் பண்ணுறப்ப மேக்கப் பண்ணனாக்கா அது அவங்க அழகாக இருக்கும் அந்த டைமில் அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மற்ற டைம் கேஷுவலாக இருக்கணும் ஜிம்ராமா விடுமா சொல்லி ஜிம் அப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அம்மாவும் சாரி சொல்லிட்டு எனக்கு டேங்க் ரொம்ப அழகாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம பையன் மட்டும் டேரக்டர் குறைஞ்சவனா ஜிம் அப்பா கேட்குறாங்க. இல்லைங்க அதை சொல்லிட்டாங்க. பாரு என் பையன் எதுவும் குறைஞ்சவனா சரியா, அவன் பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் அம்மா பார்க்குறாங்க. இல்லைங்க அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. பாரு என் பையனை விட்டு தர மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம் அப்பா சொல்லிட்டாங்க. நானும் விட்டு தர மாட்டேன் வாங்க சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஃபைனலாக போயிட்டு உட்காருங்க. எங்க போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. 3 months ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அவங்க வரல சொல்லி கேட்குறாங்க. வந்துடுவாங்கப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து சொல்லிட்டாங்க. ஒரு 3 months ஆகிட்டு இங்கே ஒரு ஃபேமிலி ரீச் ஆகுறாங்க. டே மட்டும் வரும்போது மாஸ்க் போட்டு வந்திருப்பாரு. மற்றவங்க எல்லாம் நார்மலாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க. ஜிம் நமக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டில் எல்லாருமே இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு இங்கே 3 பேர் தான். அங்கே நக்கா ஜிம்மு போடுற எவ்வளோ டேக்கு தங்கச்சிருக்காங்க. கிராண்ட்மா இருக்கிறத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. நான் மிஸ்ஸஸ் பார்க்க சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இன்ட்ரோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவோட ஐஸ் மட்டும் டேவோட ஐஸ் மட்டும் ஜிம்கிட்டே இருக்கு. ஆனால் ஜிம் டேவ் பார்க்கவே இல்லை. மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ நம்ம டேவுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கணும் சொல்லி டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அப்படியே ஜிம்மை கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது டேயை பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க. என்ன டேயா சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அண்ணா பார்த்துட்டே இருக்கானா அவர் பார்க்கவே மாட்டாருமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேயா சொல்கிறா. நம்ம டேவோட அம்மா நோட் பண்ணுறாங்க. ஜிம் வந்துட்டு டேவோட பார்க்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்மளாம் பேசிக்கிறத விடவும் நம்ம ஜிம்மின் டே தானே பேசணும், எனக்கு அவங்க தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவும் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா தான் ஆமாம் கரெக்டாக பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே மொபைல் ஸ்கோர் பண்ணாதா சொல்லிட்டு ஜிம்மின் அம்மா தான் மொபைல் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறம்மா சொல்கிறாங்க. அவங்க பாரு சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம டே அப்படி ஜிம்மின் ஸ்டார் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு கோவம் இந்த அளவுக்கு அடிக்கிட்டு இருக்கிறதான்ற மாதிரி அவருக்கு ஒரு கோவம். நம்ம இவ்வளோ உட்காந்துருக்கோம் நம்மளை பார்க்காம மொபைல் பார்த்துட்டு இருக்கான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம். இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கொஞ்சம் கூட குறைஞ்சவரில் அவரும் அதே ஸ்டார் பண்ணி ஜிம்மில் டேவை பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஈக்குவலாக ஒரே மாதிரி பார்க்கறது ஒரு மாதிரி இருக்க ரைவல்ஸ் மாதிரி இருக்காங்க 2 பேர் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம டேவ் கணக்கு பிடிச்சிருக்கு. எங்கேயும் பிடிச்சிருக்கு. ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போ நம்ம டேவோட அப்பா தான் என் அப்பா தனியாக பேசணும் 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவ் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க. ஜிம் தான் நோ தேங்க்ஸ் அங்கிள் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நமக்கு கோவம் வருது. ஐயோ வந்து பையனை வச்சுக்கிட்டு ஜிம் அம்மா பார்க்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் சரி ஓகேப்பா பரவாயில்ல நம்ம ஃபேமிலியாக பேசலாம். இங்கே பாருப்பா உனக்கு அந்த மேட்ச் ஓகே என்னை பார்த்து சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் அப்படி ஜிம் அம்மா பார்க்குறேன் டே ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே எங்கிட்ட ஓகே சொன்னேன். அதே மாதிரி சொல்லி ஓகேவா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் சரி ஓகே அப்பா அம்மா வந்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவருமே எனக்கு ஓகே தான் அங்கிள் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை அது கரெக்டாக தான் ஓகே வரைஞ்சிட்டு மறைச்சு அப்படி தானே இருக்கும். இப்போதைக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க போக போக நீ டேங்க புரிஞ்சுக்கணும் டேங்க ஒன்றும் புரிஞ்சுக்கணும் ஓகேவா உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம் ரொம்ப இங்கே எங்கேஜ் தானே ஓகேவா பொறுமையாக பார்த்துக்கலாம் சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்து டேவோட அம்மா பிடிச்சிருக்கு அவங்க பேசுறது. ஆண்டி நான் உங்களுக்கு ஓப்பனாக கேட்கலாமா சொல்லிட்டாங்க. கேள்ப்பா நான் எதுவும் ஓப்பனாக கேள்வி ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் நான் டான்ஸ் கரியர் வந்து கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் யாரும் சொல்கிறாங்க நாங்கள் யாருமே அகைன்ஸ்ட் இருக்க மாட்டோம் ஓகேவா இது உன்னோட ப்ரொஃபஷனல் ஓகே டேக் எப்படி ப்ரொஃபஷனல் இருக்கும் அவன் ஒரு ஐடியலாக ஒரு ப்ரொஃபஷனல் கரியர் வச்சுக்கணும். அதே மாதிரி உனக்கு ஒரு கரியர் இருக்கு இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே எல்லாருக்குமே உங்கள் கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால நீ வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இது ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் டேவோட அம்மா கிட்ட ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. உனக்கு வேறு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா பாஸ் கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே அவ்வளோதான் சொல்லிட்டு டேவோட அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்க டேக்கு 2 weeks ஆகவே ஓகேவா இந்த 2 weeks மேரேஜ் முடிச்சிடலாமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இந்த 2 weeks சொல்லிட்டு ஆமாம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் ஓகேவா அதை நம்ம வந்து மணி கொடுத்தாக்கா பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க சரியா நிறைய ஆர்கனைசர் இருக்காங்க வெட்டிங் ஆர்கனைசர் சரியா அவங்க கிட்ட சொல்லிட்டு நமக்கு எந்த மாதிரி தீம் வேணும் இந்த மாதிரி ஃபுட்லாம் வேணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக கான்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேவா அவங்க எல்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம் டேவோட அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நாம நமக்கு எந்த கஷ்டம் இல்லை நம்ம ஜஸ்ட் ஷாப்பிங் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்லுவோம். இந்த பக்கம் ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே இப்போ பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ஃபேமிலியாக ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த டின்னர் சாப்பிட்டுப்பாங்க எல்லாருமே ஜிம் மட்டும் டேவ் ஒரு டைம் பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் கேஷுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாய் சொல்கிறாங்க கலந்தான் சொல்லிட்டு அப்போ நம்ம டே வந்துட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம டே அம்மா சொல்கிறாங்க. ஓ நான் ஃபோன் நம்பர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மிட்டு வராங்க. ஜிம்மின் பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க உனக்கு ஃபோன் நம்பர் தெரியா சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஆண்டி ஷியா அப்படி ஜிம் தான் நம்பர் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா வாங்கிக்கிறாங்க. ஓகேப்பா மதுரை போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு கிளம்புறாங்க. இப்போ நம்ம டே அவங்க அம்மாவோட ஃபோன் அந்த ஃபோனை வாங்குறாங்க. வாங்கிட்டு அவர் நம்பர் அவர் மொபைல் ஸ்டோர் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம
ஜிம்மோட அம்மா வந்துட்டு நம்ம டேவோட அம்மா டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, டேவோட நம்பர் கொடுங்க, நான் வந்துட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சரி சொல்லிட்டு இப்போ அவங்க நம்பர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை நம்ம ஜிம்மோட அம்மா ஜிம்மோட மொபைலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கிம் டைம் சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அது தடுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு மொபைல் அவங்க அம்மா கிட்டே இருக்குது, ஜிம் அம்மா கிட்டே இருக்குது. அவர் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. இப்போ ஃபைனில் அவங்க 2 பேருமே வீட்டுக்கு அவங்க ஃபேமிலி வீட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான்டா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தூங்கிட்டு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அவர் வந்து இப்போ யாரையும் பார்க்காம ஹலோ சொல்கிறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க, யார் நீங்கள் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பக்கம் வந்துட்டு யார் நான் யாரும் தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் யாரும் தெரியலன்னு கேட்டாக்க ஏன் உனக்கு பேர் வைக்கல உன் அப்பா அம்மா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி எனக்கு மார்னிங் ஜிம் ஐஸ் கூட ஓப்பன் பண்ண பெட்டில் தான் இருக்கார், ரெஸ்ட் இல்லை அவர். இந்த பக்கம் நம்ம டேக் ரொம்ப கோவம் வருதுங்க. பாருண்ணா நான் சரியாக சொல்கிறாங்க, வீணா சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் கிம் டைம் ஓகேவா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் நேம் என்ன சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, டே சொல்கிறாங்க ரொம்ப அடிக்கலாக பேசலாம்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஓவர் அடிக்கலாக இருக்குல்ல நீ ஜிம் சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஏன் அவங்க பிடிக்கலாம் சார் கொண்டு போடுதுண்ணா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, சார் எனக்கு கதை பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன், கதை சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் டக்குன்னு ஏஞ்சி உட்காடுறாங்க. ஏஞ்சி எப்படி ஐஸ் ரப் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து கிம் டைம் சொல்லி சோப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, நம்பர் யார் சோப் பண்ணியிருப்பா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் உனக்கு எப்படி நம்பர் தெரியும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஏன் என் நம்பர் தண்ணி கொடுக்கலையா சொல்கிறாங்க. நான் தானே கொடுத்தேன், அவனுக்கு எப்படி தெரியும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, என் அம்மா கிட்ட நம்பர் கேட்டது நான் தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எதுக்காக ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. நான் உன்னை தனியாக மீட் பண்ணணும் சரியாக சொல்கிறாங்க. என் டைமில் ஜிம்மு சொல்கிறாங்க, நான் உன்னை மீட் பண்ணணும் டே சொல்கிறாங்க. நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன் டைமில் ஜிம்மு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ ஆக்டிவாக இருக்கு நீங்கள் டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அந்த பக்கம் ஜிம் தான் அப்படி கிளம்பி டான்ஸ் கிளாஸ் போயிடாரு. அவர் போய்ட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 1 வீக் இப்போ நாங்கள் நம்ம டெய்லி கால் பண்ணுறாங்க மார்னிங். நம்ம ஜிம் டே டெய்லி திட்டு தான் திட்டே இருப்பாங்க. எதுக்கு மார்னிங் ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு தூக்கத்தில் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க நீட் மீட் பண்ணலாமா நீட் மீட் பண்ண கேட்குறாங்க. 1 வீக் அவன் ஜிம் வந்துட்டு நோன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டேக் ஒரு மாதிரி என்னடா அப்படி இருக்கான் சொல்லிட்டு புரியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு 1 வீக் ஆஃப்டர் ஜிம்ல அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பக்கத்துல காசு என்னம்மா சொல்லிட்டு நாங்களாம் ஷாப்பிங் பண்ணிட்டோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. அது சரி நாங்களும் ஷாப்பிங் பண்ணிட்டோம் ஓகேவா, நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டோம். இப்போ உனக்கு டேக் மட்டும் தான் ஓகே, நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வெட்டிங் ஷூட் மட்டும் வெட்டிங் ஷாப் தான் அதுக்குன்னு தனியாக இருக்கும். அந்த அங்கே போய்ட்டு 2 பேரும் நீயும் டேவும் ட்ரெஸ் எடுத்துங்க சரியா சொல்கிறாங்க. ட்ரையல் பார்த்துருங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜிம் அம்மா சொல்கிறாங்க. டே வருவாங்க ஓகே, நீ டேவும் போங்க சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்கமா, நான் தனியாக போய்க்கிறேன் சொல்கிறாங்க. தனியாக போகக்கூடாது ஓகே, வெட்டிங் ஷூட் வந்து ஒரே மாதிரி தான் எடுக்கணும் ஓகேவா, நீங்கள் கொண்டாந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ஷூட் ஒன்றா தான் போய் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க ப்ளீஸ் பார்ப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு வெட்டிங் கப்பல் ஷூட்னாக்கா 2 பேர் போய் தான் சேர்ந்து எடுக்கணும் ஓகே, அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஜிம் மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் டேக் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேக் பார்க்குறாங்க, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு 3 டைம் கால் பண்ணி டயர்ட் ஆகிட்டாரு. அப்படியே கட் பண்ணிட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, நான் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் ஓகேவா, நீ வந்தாவா வரட்டி போஸ்ட் ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் டேக்குன்னு பார்த்துட்டு மாதிரி ஆயிடுறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா லொக்கேஷன் சொல்லியிருப்பாங்க, அந்த லொக்கேஷன் அவர் சொல்கிறாரு. அப்புறம் டேவும் நான் வந்து சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ 2 பேரும் ரெடி ஆகிட்டு போகிறாங்க. போயிட்டு டேவும் ஜிம்லாம் அங்கே ரீச் ஆகுறாங்க. இப்போ நம்ம அவங்க ஒரு அந்த ஷாப்பில் உள்ளவங்க பார்க்குறாங்க. சார் நீங்கள் தான் சொல்லிட்டு அவங்க நேம் வந்து புக் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி, டேவோட பேரண்ட்ஸும் ஜிம்மில் பேரண்ட்ஸும் நீங்கள் தான் வந்து சொல்லிட்டாங்க. ஆமாம் நாங்கள் தான் சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு நம்பர் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்படி தான் சார் கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ண சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவும் பார்க்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க சார் ட்ரையல் பாருங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு தனி ஜிம் கொடுக்குறாங்க. ஜிம் போய் போட்டு வராங்க, போட்டு நின்றுருக்காங்க. அப்போ நம்ம டேக் பார்க்குறாங்க. இது வந்து அவ்வளோ இப்போ 2-3 ஷர்ட்டும் அது கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. டேக் வந்து அவ்வளோ பிடிக்கவே இல்லை. டேக் பார்க்குறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சேம் பிடிக்கவே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இது பிடிக்கல சொல்கிறாங்க. செகண்ட் அவங்க சூஸ் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஜிம்முக்கு இது கொஞ்சம் ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம டேக் பார்க்குறாங்க. அவருக்கு ஓரளவுக்கு ஓகே தான் தோந்தாலும் ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக இல்லை, சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இப்போ எதுவும் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சரி 3rd ஒன் சூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க 2 பேருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஜிம் பார்க்குற 2 பேரும் சேம் டைம் வந்து பிடிச்சிருக்கு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஓகே சார் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதை செலக்ஷன் பண்ணிடுறாங்க. சரி ஓகே பேக் பண்ணிடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் ஓகே நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. வேறு என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என்ன வெளில போகலாம் சொல்கிறாங்க. நான் வரல ஜிம் சொல்கிறாங்க. வெளில போகலாம் சொல்லிட்டு ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. பாருப்பா டே எங்கே வெளில கூட்டானா போ அப்படி சொல்லி ஜிம் நம்ம சொல்கிறாங்க. அம்மா வரவா சொல்லி ஜிம் தான் சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே ட்ரெஸ்லாம் வந்து ஆகிட்டாக்கா எங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க 2 பேருமே. ஜிம் டேவும் காரில் போயிட்டுருக்காங்க. டேவ் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எப்படின்னாக்கா ஒரு வெயிட்டர் வந்து பார்த்துறாங்க. நம்ம டேவோட ஃபேஸ் வந்து ஃபேஸ் கட் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. டே மாஸ்க் போட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் வீ தானே சொல்கிறாங்க. இப்போ வீட்டுறது அவங்க டே டக்குனு பேனிக் ஆகுறாங்க. பக்கத்தில் உள்ள டேபிள் உள்ளாங்களா சில டக்குனு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி டே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சிட்டு அவர் பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிடாரு. இவங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த வெயிட்டர் தான் இல்லை வீ மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க டக்குன்னு யோசிக்காமல் சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் பார்க்கவும் வீ மாதிரி இருக்கான்னு சொன்னேன் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காங்க.
இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன்னா அப்போ தான் வந்து ஆர்டர் வந்திருக்கும். இப்போ 2 பேரும் ஆர்டர் பண்ணாங்க ஜூஸ். ஜிம்மு போட்டு உட்காந்துருக்காங்க. டே பார்த்து ஏஞ்சி போயிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ டே டெக்ஸ்ட் பண்ணுறாரு, வா போகலாம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு இதுதான் இப்படி பார்க்குறாங்க, இப்படி தான் இருக்கும் ஒரு டைம் வெளில போனாக்க. இவங்க பயந்து பயந்து கூட்டிகிட்டு போவாங்க, இப்படி நிம்மதியெல்லாம் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி வந்து பிடிக்கல ஒரு மாதிரி இருக்குது சார் சொல்லிட்டு ஜிம்மில் ஏஞ்சி வந்துட்டாங்க. இப்படி ஜூஸ் அப்படியே வச்சு பாட்டு ஏஞ்சி வராங்க. நம்ம டே ஜிம்மு காரில் வந்துருக்காங்க. நம்ம டே வந்து பேசலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்மு மூணு போட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு வந்துட்டு இப்போ அட்டையில வந்து ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, சாரி சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இல்லாத சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் நீ பேச ப்ராப்பராக கவர் பண்ண மாட்டியா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, பேச வந்து ப்ராப்பராக கவர் பண்ண மாட்டியா, நீ தானே ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து வீட்டில் அமைதியாக உட்காந்துருப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, நீ ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கனாக்கா நீ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட கண்ணை காட்டி சொல்ல மாட்டியா, நீ பாட்டுக்கு அப்படி ஏஞ்சி போயிட்டு இருக்கா, அப்போ தான் உன்னை பார்த்து எல்லாருக்கும் டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, நான் டக்குன்னு பேனிக் ஆகிட்டேன், எனக்கு நீ பக்கத்தில் இருக்கே அதனால தான். இப்போ நான் வந்து பக்கத்தில் வந்து என்ன நேரம் அட்டாக் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஓகே தான், ஒன்றா நேரம் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு செகண்ட் ஜிம்மில் அமைதியாகிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஆக்சுவலாக மேட்ச் பிடிக்கல, செகண்ட் ஒரு ஐடியல் வரவா அதனால அவருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் இவர் இவர் சொன்ன அந்த ரீசன் வந்து ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது, கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜிம்மில் வந்துட்டு ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஓகே என்னது ப்ரொடெக்ட் பண்ணிக்க தேவையில்ல. ஜிம்மில் அமைதியாக அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. டேக்கு நம்ம அவர் ஹேண்ட் வந்து ஜிம்மில் ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிம் டக்குன்னு தட்டி விட்டுறாங்க. டேக்கு ஒரு மாதிரிக்கு சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஒரு மாதிரி பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. இப்போ ஃபைனலாக 2 பேருக்கு 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணிக்கவே இல்லை. அன்றைக்கி மேரேஜ் டே தான். டே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கூப்பிடவே இல்லை. அதாவது நம்ம மீடியஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க கூப்பிடவே இல்லை அந்த ஃபேமிலி மெம்பரை. இவங்க ஃபேமிலி இவங்க ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ரொம்ப கிராண்ட் வெட்டிங் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் பிஸ்னஸ் பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி டேக்கு வந்துட்டு மேரேஜ் எப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்க அலோவ் பண்ணுறதில்ல. செகண்ட் வந்துட்டு மேரேஜ் எதுவும் பண்ண கூட சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஓகே சார் சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. அதை இப்போ அழகாக மேரேஜ் கிராண்டாக நடந்திருக்கும். மேரேஜ் முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஹாப்பியாக ஜிம் கேட்குறாங்க அம்மா கிட்ட. ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு இப்போ டே கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ டே அண்ட் ஜிம் 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிம் அமைதிருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு எப்படின்னாக்கா ஒரு டேக்கு வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. கரெக்டாக இப்போ அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. அன்றைக்கி அவருக்கு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டே வந்து பாரிஸில் ஒரு பொண்ணு டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துருக்கு. அதாவது டே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஷூட் போயிருப்பாரு. அங்கே வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆக்டிங் ஷூட்டுக்கு தான் போயிருப்பாரு, ஒரு மாடலிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அங்கே போயிட்டு அந்த ஒரு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சிருக்கு. டே வந்து பண்ணுவாங்க வாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் வந்து எப்படின்னா வந்துட்டு டேக்கு பார்க்க ரொம்ப பேனிக் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவங்க ரூமர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்லையும் பார்க்குறாங்க. ஜிம்மில் தான் கண்டுக்கவே இல்லை, அவர்கிட்ட அமைதியாக உட்காந்துருக்காரு. இது எல்லாமே ரூமர்ஸ் தான். டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. நான் அது கேட்கவே இல்லை. ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறீங்க இல்லை அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ ஒரு ஆக்டர் தானே, ஒரு ஐடல் தானே, ஐடல் செகண்ட் ஆக்டர், ஒரு மாடல், உனக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதே செகண்ட் உனக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் இருப்பாங்களே, சரி உனக்கு பிடிக்காதவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, உன்னை எப்போ அட்டாக் பண்ணலாம், உன்னை எப்போ டவுன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணாத ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க டேக்கு அது ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும். டே அவர் சொல்லும்போது ஜிம்மில் அப்படி ரொம்ப டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு பார்க்குற முன்னே ஹார்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே தான் இல்லை நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதெல்லாம் இல்லை நீ ஒரு ஐடியா இருக்கலாம், ஆனால் சேம் டைம் உனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, உனக்கு தான் வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் ப்ரைவேட் லைஃப் இருக்குது ஓகேவா. நீ எப்போ வந்துட்டு அதிலே கரியர்லேயே மூழ்கி போயிருக்கு தேவையில்ல சரியா. நீ ப்ரைவேட் லைஃப்பும் உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோ, உனக்கு எப்படி எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி எதுக்கு ஓகேவா. உன் கரியர் லைஃப்பும் நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. டேக் அது இன்னும் மோர் அட்ராக்டிவாக இருக்கும். ஜிம் கிட்ட அவன் என்ன ஆட்டிட்டு வந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டே வந்துட்டு டீப்பாக ஃபாலோ இருக்காங்க ஜிம் மேலே. அவர் ஒவ்வொரு பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு ட்ரூவாக இருக்கும், எதுவுமே ஃபேக்காகவே இருக்காது. அதுவே டேக் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஃபைனலாக ஜிம் டே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் ஜிம்மோட கிராண்ட்மா இருக்கா, டேவோட கிராண்ட்மா இருக்காங்க, டேவோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம டேயாக இருக்கா. இப்போ அன்றைக்கி நைட்டு வெட்டிங் நைட் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க வீட்டில். இப்போ நம்ம டே க்ளோஸ் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நேற்று ஞாபகம் இல்லையா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு டே இன்னும் சொல்லுவான், எனக்கு இந்த மேட்ச் விருப்பம் இல்லை, இப்போ தான் டேனே கூப்பிட்றாரு, இப்போ தான் டேக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை சொன்னால் சொல்கிறாங்க, பாரு டே எனக்கு வந்துட்டு இந்த மேட்ச் விருப்பமே இல்லை தெரியுமா, அதுவும் இப்போ மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ண பிடிக்கவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் டே கிட்ட வராங்க. இங்கே பாரு உனக்கு எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும், எனக்கு அதே மாதிரி சரி டான்ஸுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய பேஷன் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீம் அது நான் வந்து நிறைய அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். ஓகே இப்போ தான் இந்த அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் நடந்திருக்கு. ஓகே அது சின்ன பசங்களுக்கான ஒரு காம்படிஷன் தான். அதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட எனக்கு இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு நிறைய ப்ராப்ளமே இருக்குது, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் டே ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு ரிலாக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. என்ன ரிலாக்ஸ் ஓகேவா ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ஒன் டேஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. நிஜமாக டேஸ்ட் பண்ண ஓகே ஒன்றும் இல்லை ஓகே, உனக்கு எப்போ எனக்கு மனசார பிடிக்குதோ, நான் எப்போ லைஃப்பை சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா. ஆனால் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. உனக்கு தான் ஃபோர்ஸ் மேரேஜ் எனக்கு இல்லை ஓகே, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு எப்போ டைம் எடுத்து உனக்கு எப்போ எனக்கு பிடிக்குதோ, என் கூட நான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறியோ, என் ஹஸ்பண்டை எப்படி பார்க்கணும் ஃபீல் பண்ண நினைக்கிறியோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக தானே சொல்கிறேன், எனக்கு நிஜமாக சொல்கிறேன் ஓகேவா.
உனக்கு கரியரை உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. படுத்துக்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. டீ பக்கத்துக்கு படுத்துக்கிறாங்க. இப்போ ஏர்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டைம் வந்து ஒரு 5:30 இருக்கும். அப்போ நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு நியூ பிளேஸ்ன்றதால டக்குன்னு தூக்கம் கலைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டீ தான் ஜிம்மில் கிட்ட ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டீ ஜிம்மில் இப்போ ஹக் பண்ணிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஹக் ஒரு மாதிரி அது ஹாஃப் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே எப்படி சொல்லி தான் அப்படின்னு பார்க்குறாங்க. உன்னை வெளில பார்க்குறப்போ ஒரு ஐடியா வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வீட்டில் பார்க்குறப்போ ரொம்ப வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் மெதுவாக இருக்கிறாங்க. டேவ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற வராங்க. இந்த பக்கம் ஒரு டேவோட நன்மை தான் இங்கே பார்ப்பா ஜிம்னு சொல்கிறா. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா எனக்கு ரொம்ப அவன் முட்டி வலியாக இருக்குது சொல்லிட்டு காமல் எனக்கு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கொஞ்சம் அந்த மசாஜ் பண்ணி விடையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எதுவும் மசாஜ் பண்ணி விடுமா ஜிம் கேட்குறாங்க. நான் என்ன எப்படி மசாஜ் பண்ணுற ஒரு பர்சனே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டேவோட நன்மை அந்த பாப்பா அவங்க பண்ண சொல்கிறாங்க. கிராண்ட்மா எனக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க. பழகிக்கோவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன் வா பழகிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி பண்ணவும் தெரியல அவருக்கு. இப்போ அந்த ஆயில் எப்படி போடணும் ஓகேவாப்பா கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடியா நல்லாயிருக்கும் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது எப்படி பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. நீ எல்லாம் வீட்டில் கிராண்ட் சொன்னீங்களா நீ பண்ண மாட்டேன் எனக்கு ஜிம் டேவோட அவங்க கிராண்ட்மா கேட்குறாங்க. ஜிம்முக்கு கிராண்ட் பண்ண ஸ்டைல் நல்லா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு தான் வராது சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுப்பா வரும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. நான் அவங்களும் பார்த்துக்கணுமா ஜிம் கேட்குறாங்க. நான் இப்போ அவங்க பார்த்துக்கணும் ஜிம் கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா உள்ள வராங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட சொன்னம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம் நம்ம ஃபேமிலி மிங்கில் ஆகணும்னு இருக்காங்க. அவங்களுமே பண்ணிவிடுப்பா இது பண்ண தப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க அதை சொல்கிறாங்க. பண்ணிவிடுப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கான ஒரு மாதிரி பிடிக்கல அவ்வளோ உண்மை சொன்னாக்க ஒரு பிடிக்கல வர வழி தான் அவரும் பண்ணுறாரு. சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இப்படி தான் இருக்கும். செகண்ட் அவங்க அம்மா சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்குமே அங்கே இருக்கும்னு நினைக்காத சில விஷயங்கள் மாற்றிக்கோ அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுலேயே ஜிம்முமே சரி சொல்லிட்டு மசாஜ் பண்ணி வராங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட கிராண்ட்மா தான் அப்படியே ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு பார்த்தியா அந்த கிராண்ட்மாவை என்னை வந்து வராமல் மசாஜ் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் மசாஜ் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி நம்ம கொஞ்சத்துக்கு அப்புறம் டேவோட அப்போ தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. காஃபி எடுத்துருவா சொல்கிறாங்க. காஃபி எடுத்துருவா பார்க்குறாங்க. ஒரு ஜிம்மில் டேவோட அப்போ பார்க்குறாங்க. இப்போ மேடன் டிக்கெட் கொடுத்துருவாங்க எடுத்து கொடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு போய் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே ஒர்க் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒர்க் சொல்கிறாங்க. எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு டயர்டாக எடுத்து டைம் 9 o'clock இருக்கும். ஜிம் ரூமில் வராங்க. பார்த்தா டே வந்துட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வராங்க. அவ்வளோ ஆட்டம் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேங்க அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க பாரு நான் என்ன உனக்கு ஒய்ஃபாக இந்த வீட்டுக்கு அதனால மேடாக கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குங்க பாரு உங்கள் கிராண்ட் மேனுக்கு கால் வசதி பண்ண சொல்கிறாங்க. உங்கள் அப்பா காஃபி கேட்குற எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒர்க் சொல்கிறாங்க. என்னை பற்றி எப்படி தெரியும் உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு நீ வீட்டில் சனி எல்லாரும் உரிமை கேட்டிருப்பாங்க சொல்கிறாங்க. என்ன உரிமை கேட்குறாங்க. எனக்கு தான் வராது தெரியுமா எனக்கு தான் பண்ண பிடிக்கல ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே கோவப்படாத சொல்லிட்டு டே தான் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீ பண்ண ஓகே நான் எதுக்கு பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. இது நம்ம ஃபேமிலியில் இல்லைம்மா அதனால தான் கேட்டிருப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது நம்ம ஃபேமிலியில் இதுக்கப்புறம் என் அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா இதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒரு தங்கச்சி தான் சரியா என்னோட கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. அப்போ நீ பண்ணுற ஒர்க்கில் நான் பண்ணுமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது உன்னோட ஒர்க் இல்லை சரியா நீ தான் பண்ண முடியாது ஒரு ஐடியல் அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க கேட்குறாங்க. அப்புறம் டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பாருங்க 2 days தான் லீவ் இருக்குது அதுக்கு போயிடுவோம் சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ ஃபோன் பழகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. இது நம்ம வீடு ஓகே நம்ம ஃபேமிலி பாரு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை போ ஜிம்முக்கு பெட்டில் உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. கீழே போய் பார்க்குறாங்க. என்னாச்சு டே கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஓகேவா ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் போக பழகிடும் சரியா நீ உன்னோட நீ பார்க்குறப்போ எல்லாமே உனக்கு பிடிக்கும் சரியா நீ இதில் வேறு அன்னியமாக பார்க்குற வரைக்கும் அப்படி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இதான் வேறு ஃபேமிலி வேறு ஒருத்தவங்க நினைக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும் ஓகேவா உன்னோட ஃபேமிலி நீ பார்க்குறப்போ உனக்கு அந்த மாதிரி இருக்கா சரியா. சேம் டைம் உன்னை யாரும் வந்து போக சொல்லி உனக்கு பண்ண சொன்னாக்க நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா. அவங்க லவ்வோட கேரக்டர் உன்ட்டு கேட்குறப்போ தான் அதை நீ பண்ணும் ஓகேவா புரிஞ்சுக்கோ. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் டே சொல்லிட்டாங்க. அவங்க தனியாக பார்க்குறாங்க விட்டுட்டு போய் இன்னொரு பையனாக பார்க்குறாங்க ஓகேவா. உன்னை நீ நினைக்கிற மெய்டுன்னு சொல்லாத ஓகே ரொம்ப தப்பு தப்பான வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. டே சொல்கிறாங்க. உன்னை ட்ரீட் பண்ணாங்க நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஓகே என் வீட்டில் உள்ளவங்க அப்படி கிடையாது எனக்கு அவங்களை பற்றி தெரியும் சரியா சென்று பொண்ணை பற்றி தெரியும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பையனை பற்றி என்ன தெரியும் சொல்கிறாங்க. என்னோட ஆங்கிரி பட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்னோட ஆங்கிரி பட் ஓகேவா சேம் டைம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் தெரியும் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அக்செப்ட் பண்ணிக்க புரியுதா அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு பிடிக்க வெளில போகலாமா கேட்குறாங்க. எதுக்கு நம்ம என்னை வெளில கூட்டிகிட்டு போவேன் அங்கே போய்ட்டு யாராவது ஒன்று பார்த்து டேன்னு கூப்பிடுவாங்க நீ ஓடி போயிடுவா அப்புறம் தனியாக உட்காந்துருக்கோமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அப்படி ஓகே ப்ரைவேட்டாக நீங்கள் வெளில போகலாமா சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. ப்ளீஸ் நீ 1 day 2 days தான் இருப்பேன் வீட்டில் ஓகே போயிடுமா அப்படி ஃப்ரீடமாக தான் இருக்க போகிற டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. 1 day மட்டும் வெளில போகுமா டே கேட்குறாங்க. ஜிம்முமே சாரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஜிம் டே 2 பேருமே இப்படி தான் ரெடி ஆகிறாங்க. அப்புறம் டே வெளில கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் பீச்சாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லை சும்மா 2 பேர் மட்டுமே உட்காந்துருக்காங்க. இப்போ எதுவும் கூப்பிட்டுருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ ரிலாக்ஸாக தோணுச்சு உங்களோட அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சாயந்தரம் இப்போ டே படி ஜிம் சொல்லிட்டு சாச்சிக்கிறாங்க நைட்டு ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதுவும் வந்துட்டு
டேஸ் ரொம்ப லோன்லியாக அந்த மாதிரி இருந்துச்சா சொல்கிறாங்க. அப்பா அம்மா இருக்காங்க, கரியர் எல்லாமே இருக்குது, ஆனாலும் கூட ஏதோ லைஃப்பில் ஒரு பார்ட் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சா, இன்றைக்கி எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எது சொல்கிறீங்க எனக்கு என் லைஃப் பண்ணி இருக்கல, எனக்கு என் ஷோல்டரில் என்னோட ஹெட் சாட்சி ஷோல்டர் கிடச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு மேரேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா? ஜிம் கேட்குறான். ரொம்ப பிடிச்சிருக்கு. டே சொல்கிறாங்க. உனக்கு இப்போ பிடிக்குன்னு தெரியும், ஓகேவா? உனக்கு பிடிக்க டைம் எடுக்கும், ஓகேவா? ஆனால் நீ ஹானஸ்டாக இருப்பேன், இது ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஓகேவா? ஃபேக்காக இது பண்ண வேணாம். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. 2 பேருமே அங்கே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே சும்மாவே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வச்சிருப்பாங்க. ஜிம் சாப்பிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி லேட்டாக இருந்துருப்பாங்க. டே ஃபஸ்ட்டு எழுந்திருப்பாங்க. ஜிம் கேரி வராங்க. பார்த்தா நம்ம டே வந்து நான் பார்த்து மசாஜ் பண்ணி வராங்க, கால் பிடிச்சி அழகாக வந்து நெட்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவன் அவ்வளோ பெரிய ஒரு ஐடல், அவனை பார்க்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ ட்ரீம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையே அழகான ஒரு பர்சன் கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்க ஒரு பையன் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே வந்துட்டு அழகாக அவங்க கிராண்ட்பேக்கு அந்த காலில் மசாஜ் பண்ணி விடுறாங்க. டே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மு கூட பண்ணாம்பா தெரியுமா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் போல, அவனுக்கு அவ்வளோ பண்ண வரல, ஆனால் ரொம்ப அழகாக பண்ணிவிட்டான். ஸோ திரும்ப டேவோட அம்மா கிராண்ட்மா சொல்கிறாங்க டே கிட்ட. அப்படியே கிராண்ட்மா சொல்கிறாங்க, அவனுக்கு இதெல்லாம் வராது, அவனுக்கு இதெல்லாம் வந்திருக்கான், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அவனை பண்ண சொல்றீங்க சொல்கிறாங்க. எனக்கு அவன் திரும்ப கிராண்ட் சொன்னீங்கல்ல, எனக்கு உன்னோட பிளேஸ் அவன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ சொல்கிறாங்க. எனக்கு அவன் அதுக்கப்புறம் வெளில இருக்க பண்ணி இது விட தான் இருப்பேன், அவன் தானே வீட்டில் இருப்பான், அவன் தானே பண்ணு எங்களுக்கு, அவன் தானே எங்களுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணும், இந்த வீட்டோட நெக்ஸ்ட் பிள்ளர் அவன் தானே சொல்லிட்டு டேவோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அப்படி ஸ்டெப் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், இதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டோட பையன் இல்லை, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லாமே அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக நினச்சிருக்காங்க. ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க, ஒரு வீட்டில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு பார்த்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி உரிமையாக கேட்குறது வேறு, உங்களுக்கு ஆர்டர் போட்டு ஒன்று பண்ண சொல்கிறது வேறு, 2 விஷயங்கள் இருக்குது. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க, நினச்சி பார்க்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து உரிமையாக கேட்டிருக்காங்க, நம்ம வந்து கிராண்ட் சரியில்லாட்டுக்காக கேட்டுப்பாங்க போல. ஜிம் பார்த்துருக்காங்க. அப்புறம் டே அழகான ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி விடுறாங்க. டே நீ ஹாப்பியாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் உனக்கு பார்த்தோம், யாரும் பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு ஜிம்மில் தான் பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க பாரு, நீ ஒரு ஐடலாக இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக ஒய்ஃப் வந்து கண்டுக்காம இருந்தால் சரியா சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டா கூட எப்பவும் ஃபோன் பண்ணி பேச சரியா, அவன் அப்படி என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு கேட்கணும், புரியுதா சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் லீவ்லாம் கிடச்சாக்கா அப்போ வந்து பார்த்துரு சரியா, நீ பாட்டுக்கு அங்கேயே உட்காந்துருக்கு, அதுக்கு முன்னாடி லீவ்லாம் ஃப்ரீ டைம் கிடச்சா கூட நாங்கள் வாங்கினா வருவேன், இல்லை நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிப் போயிடுவோம் சரியா, அது ஜங்க கூட சொல்லிட்டு டேவில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, பார்த்து அவங்க கூட போயிடுவோம் சரியா, அன்றைக்கி அப்படி இருக்காது, இந்த மாதிரி லீவ்லாம் கிடச்சாக்க உடனே வந்துட்டு எனக்கு ஜிம் இருக்கான்னு நம்பி அப்படி சொல்லிட்டு நம்ம டேவில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ டேவ் கண்டிப்பாக லீவ் கிடச்சா பண்ணி வரேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போதைக்கு மேரேஜ் பிடிக்கல போல இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நீ அளவுக்கு எல்லாம் கூட ஓகேவா, அவங்க கொஞ்சம் பிடிக்க வை சரியா சொல்கிறாங்க, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாத சத்தியோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. அதே பார்க்குறாங்க. அவர் ரொம்ப லவ், எனக்கு அவங்க ஃபேமிலி அவருக்கு தெரியும், ரொம்ப லவ்லி ஃபேமிலின்னு சொல்லிட்டு பட் டே தான் கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப அழகா அப்புறம் ரூமர்ஸ் வந்துச்சுல, அதாவது நினச்சி ஒரு பண்ண கண்டிப்பாக ஜிம் புரிஞ்சுப்பான். ஆனால் அவனை நல்லா கேட்டுக்கோ, உன்னோட கரியர் வேறு, உன்னோட பர்சனல் வேறு, ஓகே, உன் பர்சனல் லைஃப்பில் உனக்கு ஜிம் தான் எல்லாமே சரியா சொல்கிறாங்க. ஒய்ஃபு, பாய் ஃப்ரெண்டு, உன் லவ், உன்னோட எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா அவனாக தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அவங்க டேரக்டாக சொல்கிறாங்க, சின்னதாக சீட் பண்ணுறக்கூடாது சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறேங்கம்மா, உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி தெரியும், இப்போ எதாவது சொல்கிறேன் ஓகேவா, நான் ஜிம்முக்கு சொந்தமான ஒரு பர்சன் ஓகேவா, ஜிம் இந்த இடத்துல இன்செக்யூர் ரிப்பீட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்று பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அந்த இன்செக்யூர்னஸ் மட்டும் கொடுத்துடாத சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்கிறான்மா சொல்கிறாங்க. அது போதும் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அமைதியாக ட்ரேட்டுக்காரு அப்படி திரும்ப ஒரு மேலே பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் டேவோட அப்பா தான் நம்ம டேக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜிம்முக்கு எல்லாமே வாங்கி கொடு சரியா சொல்லி, நம்ம ஃபேமிலி கார்டு இது நீ தான் கொடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அப்பா சரி நீ கூட சரியா, இது நம்ம ஃபேமிலி கார்டு அவனுக்கு என்ன வேணும் இதை யூஸ் பண்ணிக்க சொல்லி சரியா சொல்கிறாங்க. அது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், என்ன வேணாலும் வாங்கி சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே அப்பா நான் எந்த கொடுக்குறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஃபேமிலி கார்டு ஓகே, முந்திரி கொடுத்துக்கோ சரி, அது வேறு விஷயம், இது நம்ம ஃபேமிலி சார்பாக ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு போயிட்டு ஜிம்மில் கொடுக்குறாங்க. ஜிம்மில் மேலே பார்த்து தான் இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு என்கிட்ட இருக்குது சரியா சொல்கிறாங்க. இப்போ அதே போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு ஓகேவா, இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே இந்த ஃபேமிலி தான் கிடைக்கும், பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. கூடி சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க, வச்சுக்கூட ஆசைப்பட்டே தான் 2 கார்டு கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இது உள்ள ஹஸ்பண்டோட ஓகேவா, உனக்கு என்ன வேணுமோ இப்போ வேணுமோ ஸ்பெண்ட் பண்ண சரியா, இது உன்னுடைய என்ன சொல்கிறது ஓகே, அதுவும் இல்லை உன்னுடைய அங்கிள் ஆண்டி அவங்கள ஓகேவா இந்த வச்சுக்கோ. ஸோ 2 கார்டு கொடுக்குறாங்க, உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோ சொல்லிட்டே சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீடம் மாதிரி ஓகே சொல்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க, உனக்கு எதாவது புரிஞ்சுக்க டைம் எடுக்கும் ஓகேவா, ஆனாலும் அவங்க யாரையும் ஹார்ட் பண்ணுறது ஓகேவா, அவங்க டைம் எடுத்த கூட பரவாயில்ல, யாரும் ஹார்ட் பண்ணுறதா சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் வைக்க ரிக்வஸ்ட் பண்ணி வந்தேன் ஓகேவா, நான் வந்துட்டு வெளில இருக்கேன், நீ தான் வீட்டில் எனக்கு அப்புறம் நீ எல்லாமே வந்து பார்த்துக்கணும் ஓகேவா, என் பிளேஸ்லேருந்து அப்படியே சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க டைம் எடுக்கும் ஓகேவா, ஆனால் பொறுமையாக உனக்கு கற்றுக்கோ சென்ட்ரல் நீ ஹாப்பியாக ஓகேவா சொல்லிட்டு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாட்டே சொல்கிறாங்க. ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம 2 days ஆஃப்டர் டே கிளம்புறாங்க ஊருக்கு. சரி ஓகே எனக்கு போய்ட்டு விட்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் போவா டேமுக்கு போகிறேன். சரி சேஃபாக இருக்கும், புரியுதா டைம் படிக்கிறப்பலாம் நான் வந்து பார்க்குறேன் டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இது பக்கம் டே தான் ஓகே சொல்லிட்டு ஜிம்மி போகிறதுக்கு விஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மி கேட்குறாங்க டே பார்க்குறீங்க
4 கிஸ் பண்ணாங்க. அதான் என் ஒய்ஃபா கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே ஹேங்கிரி போட் போயிட்டு வரேன் சொல்லிட்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் டைன்ஸ் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்ம அம்மா தான் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுறாங்க. பாருப்பா ஃபுட்டு நான் வீட்டிலேயே பேக் பண்ணிட்டேன் ஓகேவா, நீ ஆஃப்டர்நூன் அகாடமியில் இந்த ஃபுட்டு சாப்பிடு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க அவனோட அம்மா சொன்னாங்க ஓகே உன் ஃபுட்டெல்லாம் வெளியே நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சரியா, நான் எங்கேயே ஆர்டர் பண்ணிட்டேன் இதே சாப்பிட்டு இந்த ஃபுட்டை இங்கேயே பேக் பண்ணி கொடுத்துட்டேன், நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட வேணாம் ஓகேவா, இந்த ஃபுட்டை சாப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட நன்மை பார்க்குறாங்க. ஆமாம் வீட்டில் ஃபுட் எடுத்துகிட்டு சரி அதான் நல்லது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் மசாஜ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீயை பார்க்க நான் பண்ணிட்டேன் ஹேங் சொல்கிறாங்க. அது சரி நான் பண்ணிட்டேன் ஓகேவா, நீங்கள் வந்துட்டு 2 நாள் தூங்கிட்டீங்களா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண நினச்சேன் நானே பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு காலேஜ் டைம் ஆகுது நீங்கள் போகிற வழியில ட்ராப் பண்ண முடியுமா சொல்லிட்டியா கேட்குறா. அது சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ டீயோட பார்க்க நான் ட்ராப் பண்ணுறேம்மா இல்லைப்பா உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் நம்ம காலேஜ் டைரக்ஷன் வேறு பக்கத்தில் இருக்குது ஆஃபீஸ் வேறு பக்கம் இருக்குது சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹேங் ஒரு டான்ஸ் அகாடமி வந்துட்டு நான் போகிற வழியில் தானே இருக்குது, நான் அது எனக்கு காலேஜ் சாலி தான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேம் டேவ் நம்ம பார்க்குறாங்க. இல்லைம்மா ஜிம்முக்கு ஓகேவான்னு தெரிய சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இல்லை ஆண்டி எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. உனக்கு ஓகே எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன் வா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீயை தான் ஜிம்முக்கு அந்த லஞ்ச் பேக்கெலாம் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு எடுத்துக்கிறா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேவோட அம்மா தான் இந்த 5 ஜூஸ் இருக்குது சரி எதையும் குடிச்சிக்கோ சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேவோட நன்மை தான் பார்த்து போ சரியா சொல்கிறேன். டைமுக்கு இது எப்படினாக்கா டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடும் சரியா சொல்கிறாங்க. வெளியே போகிறதா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு டேவோட நன்மை சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கேரிங்காக இருக்காங்க எல்லாருமே. நம்ம ஜிம்மில் அம்மா கூட எப்படினாக்கா ஜிம்முக்கு அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து மட்டும் தான் சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து சொல்கிறாங்க. இல்லை சுவாமி ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் காரில் வந்துட்டு இருக்காங்க. டீயை நிறைய பேசுகிறா ஆனால் உனக்கு தெரியுமா நான் சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்கா ஹேங் சொல்கிறா. ஒரு சம்டைம்ஸ் ஜிம்மில் வர கூப்பிட்றா. ஜிம் பார்க்குறாங்க ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டே இருக்கா நான் ஸ்டாப்பா அப்படியே ஃபைனில் அவங்க ரீச் ஆகுறாங்க. காலேஜுக்கு ஜிம் பார்க்குறாங்க. சரி இப்போ போக சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்ல நான் சொல்கிறாங்க அந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் போகலாமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஷாப்பிங்கும் வர மாட்டாங்க தெரியுமா, எனக்கு உங்க கூட போகணும் ஆசை இருக்குது நீங்கள் வரீங்களா கூப்பிட்றா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வேறு சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறது தேங்க்யூ சொல்லிட்டு அவள் ஜிம் 6 கிஸ் பண்ணிடா. கிஸ் பண்ணி ஓடி போயிடா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி ஓகே நம்ம கிறிஸ்டஸ் இருந்தால் கிஸ் பண்ண மாட்டாளா சொல்லிட்டு அப்படி போயிடாரு. அவர் யூஸ்வலாக அவருக்கு யாரை கிஸ் பண்ண பிடிக்காது வைப் பண்ணிட்டு வராங்க. முதல் தடவை அவர் வந்து டே கிஸ் பண்ணுறப்போ அவருக்கு தப்பாக தெரியல. அவர் டேரக்ட் அவருக்கு அவங்களுடைய அகாடமி போயிடறாங்க. இப்போ அவங்களாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. டே ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஸ்டார்டிங் வந்துட்டு போக சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஓகே நீ பாரு கண்டிப்பாக நல்ல ஃபேமிலியாக இருப்பாங்க நீ அவங்க புரிஞ்சு நடந்து போக சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி சொல்கிறாங்க. போக ஜிம்மிக்கு அது ஹாப்பிட் ஆகிடுது எப்படின்னாக்கா அவங்க கிராண்ட் பேக் அந்த மசாஜில் அவரே பண்ணிவிடுவார் ஏன் சுற்றி நேரமாக அந்த நெக் மசாஜ் பண்ணி விடுறது. அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போது எப்படினாக்கா டே டிவியில் வந்து ஒரு ஷோ போயிட்டு இருக்கு எப்படினாக்கா டான்ஸ் ஷோ தான். இப்போ நம்ம டேவோட டான்ஸ் பார்க்குறாங்க. அவங்க தெரியுமா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அவங்க தெரியாத ஜிம்முக்கு கிளாசிக்கல் டான்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்க மாடர்ன் டான்ஸ் மட்டும் தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இவங்க ரொம்ப நல்ல ஃபேமஸான டான்ஸராக நாங்கள் அப்புறம் இவங்க பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் தெரியுமா. இப்போலாம் இவங்க இருக்காங்க கேப்பா போயிட்டு இருக்காங்களா. ஆமாம் சொல்லுங்க. அப்போலாம் அந்த மாதிரி தான் அவங்களும் நாங்களாம் அவங்க பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படும் 1 இயரில் பார்க்க முடியாது. அவங்க டான்ஸ் ரொம்ப அழகாக இது வரைக்கும் அவங்க மாதிரி டான்ஸ் பண்ணது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் சொல்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை சார் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்குமா சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு பண்ண வருமா சொல்லி கேட்குறாங்க. பண்ண வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் டேவோட கிராண்ட் பார்க்குறாங்க. இங்கே பண்ண பார்ப்போம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. பண்ண பார்ப்போம் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு வீட்டில் போய் யாரும் இல்லை அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஜிம்மில் இப்போ போயிட்டு ஹாலில் அந்த ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இப்போ டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட கிராண்ட்மா ஸ்டன் ஆயிரம் ஒரு விசிறி மாதிரி விஷயம் டான்ஸ் பண்ணியிருப்பார். அவர் அந்த கொரியன் கிளாசிக்கல் டான்ஸ் அது பண்ணிட்டு அவங்க அம்மா அந்த டேவோட கிராண்ட்மா ஆன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் அந்த ஃபுல்லாக அந்த டான்ஸ் ரொம்ப நேரம் போயிருக்கும். அழகாக முடிக்கிறாங்க. அந்த மியூசிக் முடியும் போது டான்ஸ் எண்ட் ஆகுது. இப்போ அப்படியே கீழே அழகாக வந்துருக்காங்க. அந்த விசிறியோட கீழே பவ் பண்ணுறாரு. இந்த பக்கம் டேவோட கிராண்ட்மா அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படி ஓடி வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டேக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. நீ எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ண தெரியுமா நான் நினச்சி கூட பார்க்கலப்பா உங்க பேர் நீ அவங்கள மாதிரி படிச்சது தெரியுமா இவ்வளோ நான் அவங்க தான் இப்போ ஃபேமஸாக இருந்தாங்க நீ மட்டும் இப்போ வந்துட்டு நீ இந்த மாதிரி டான்ஸ் பண்ண மாட்டேங்கிற சொல்கிறாங்க. நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கியா அதான் இப்போ நீ இந்த டான்ஸை ஒரு ஸ்டேஜில் பண்ணி வச்சுக்கியா நீ தான் ஃபேமஸாக இருப்ப தெரியுமா அவங்க பேசுகிற ரீப்ளேஸ் பண்ணிட்டு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் லைக் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பேக் நிஜமாக அவங்களுக்கு உண்மையாக டான்ஸ் பிடிச்சிருக்கா அப்படி சொல்கிறாங்க. அவங்க கம்பேர் பண்ணும்போது நிஜமாவே சொல்ல தெரியுமா அவங்களையும் மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது. உன் டான்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது தெரியுமா நீ எப்படி டான்ஸ் பண்ணுறது தெரியுமா சொல்லி டான்ஸ் பண்ணுவோம் ஸ்மைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு எல்லாருக்கும் நல்ல ஒரு ரசிகர்கள் கிடைச்சா ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தான் நம்ம ஜிம்முக்கு இன்னும் உங்களுக்கு டான்ஸ் பிடிச்சா ரொம்ப பிடிச்சின்னு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவங்க வந்து ஜிம்மில் ஃபோட்டோ மிஸ் பண்ணுறாங்க. எது சொல்லிட்டு அவங்க போட்டுக்க ஒரு செயினை காட்டுறாங்க. ஜிம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது போட்டுக்கோ சரி அவங்க கிஃப்ட்டு சொல்கிறாங்க. இல்லை
சரி கிஃப்ட் சரி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தேன், நல்ல ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தேன். ஓகேவா, அதுக்கு அவன் சின்ன கிஃப்ட் நான் வச்சு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குங்க சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நீ மட்டும் பேசும்போது ஐடியா இருக்கலாம் தெரியுமா, நான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விட்டு சரி, நீ தான் நிறைய ஐடியா உருவாக்குற சரி, அதை போய் என்ன இருக்குது, அதுவும் பெரிய விஷயம் தானே. எனக்கு நீ ஜஸ்ட் ஐடியா இருந்தாக்க நீ மட்டும் தான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ ஒன்றும் நிறைய பசங்க அச்சீவ் பண்ணுவாங்கல்ல சொல்லிட்டாங்க. நீ கிளாஸுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறியா, விக்ரம் சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இல்லை சொல்லவே இல்லை, நான் வெறும் மாடர்ன் டான்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கேன். சரி கிராண்ட்மா பேசுகிறாங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்லேயே பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே ஜிம் பேசுகிறாங்க. அப்படியே சார் ஜிம் அவர் பிடிச்சதான் சொல்கிறாங்க, கிராண்ட்மா அவங்க பிடிச்சதான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு 2 பேரும் மனசு விட்டு ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிம்னுக்கு இருக்க அந்த ஃபேமிலி அவர் ஃபேமிலியே மாறிடுது. அவர் வந்து அவர் ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எப்போ அம்மா தான் பார்க்குறாங்க. அத்தை என்ன தான் இப்போ தான் சடனாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, இப்போ தான் பேசிட்டே இருக்கீங்க அவங்க கூட, அவர் ரெஸ்ட்டுக்கு வேணாவா அப்படி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறீங்க, ஏன் நான் பேசக்கூடாது கிராண்ட் சொன்னிட்ட, நான் பேசுவேன் உனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ தான் பேசிட்டே இருக்கீங்க, வா ஜிம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா, எப்போ தானே குழந்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு வா சொல்லி தூங்க சொல்லி ஜிம்ல அம்மா கிராண்ட் சொல்லி ஜிம் அட்டையோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஃபேமிலி அவ்வளோ பிடிச்சி போயிடுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படினாக்க அவங்களுக்கு டான்ஸ் அகாடமி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் சுச்சுவேஷன் வருது. எனக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பில்டிங் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாக்க எக்ஸ்ட்ரா வந்து எப்படினாக்க கொஞ்சம் பில்ட் பண்ணணும், அதுக்கு மணி வர தேவைப்படுது. அது ஸ்டோரேட் கழித்து போட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பேங்க் போனோட இப்போ அவருக்கு வந்து 10. இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா ஜிம் பார்க்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அப்புறம் டேவிட போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா ஏன் அப்செட்டாக இருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜிம் கார்டனில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கேட்டுருப்பாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குங்க அதை அங்கிள் சொல்கிறாங்க, சொல்லு இப்போ அங்கிள் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்ததை சொல்கிறாங்க. இப்போ என்ன அவனுக்கு பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் அங்கிள், எனக்கு நிறைய பெரிய ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படினாக்கா ஃப்ரீயாக அந்த கிளாஸ் வந்து ஃப்ரீடமாக இல்லை, எப்படினாக்கா அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டேவிட அப்பா பார்க்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு அப்பாக்கில் மணி வாங்க இஷ்டம் இல்லை, சேம் டைம் எனக்கு வந்துட்டு நம்ம வீட்டோட மணி யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வந்துட்டு ஓனாக சொல்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு அகன் ஷோல்ட்டு கழித்து வேணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறேன், நான் கொடுக்குறேன் ஓகேவா, உனக்காக சொல்கிறாங்க. அங்கிள் நான் கொடுக்குறேன் ஓகேவா, என் சன்லாக்கா நான் கொடுப்பேன் ஓகேவா, நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டே தான் இவ்வளோ அப்பா தான் நம்ம பேங்க் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து ஷேர்ட் கொடுக்குறாங்க. அகைன் ஒரு இன்னொரு ரோடு எடுத்து பெரிய பில்டிங்காக ரொம்ப பிகாஸ்ட் பில்டிங்காக மாற்றுறாங்க. இப்போ எனக்கு இந்த கொரியாவில் நம்பர் 1 அகாடமி அதுதான் இருக்கணும், டான்ஸ் அகாடமி அப்படி சொல்லிட்டு அந்தளவுக்கு பெருசாக பண்ணுறாங்க. அகைன் ஒரு இனாகிரேஷன் வைக்கிறாங்க. அப்போ நம்ம டேவோட ஃபேமிலி மொத்தமாக வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஃபேமிலி ஜிம்மில் அப்பா அம்மா டே மட்டும் வரல, மற்ற இருக்காங்க. அவர் ரொம்ப ஃபேமிலியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஃபேமிலி பார்க்குறப்போ. 2 ஃபேமிலி இருக்கிறாங்க சப்போர்ட்டிவாக. நம்ம டேவோட அம்மா தான் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்குல்ல, அப்படி பண்ண நல்லா இருக்குல்ல சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அந்த அவங்களுக்கு டான்ஸ் ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் புரியுதா சொல்லிட்டு இந்த அகாடமிக்கு வந்துட்டு நிறைய அவார்டு ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும், உங்கள் டேலண்ட் வந்து நீங்கள் காமிக்கணும், உங்களுக்கு ஒரு கரியர் உருவாக்கிங்க, அப்புறம் இந்த அகாடமிக்கு ஒரு நல்ல பேர் வந்து எடுத்து கொடுங்க சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அது பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் தன்னோட ஃபேமிலியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபுல் அவங்க அதை நம்ம டேவிட அப்பாவும் இருக்கு, ஒரு அங்கிள் தாண்டி ஒரு அப்பாவும் மாறிட்டாரு. அவங்க டேவிட அம்மா அவருக்கு அம்மா தான். அப்போ அந்த ஃபேமிலியும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு பார்த்தா நம்ம ஜிம் வீக்கெண்டாக போதும் ஷாப்பிங் தான், மேரேஜ் ஆகிட்டு எப்படின்னா ஒரு 2 மந்த்து நம்ம டே வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த 2 மந்த்தில் நம்ம ஜிம் இந்த ஃபேமிலிக்கு டோட்டலாக அட்டாச் ஆகிட்டது. அது அவரோட ஃபேமிலி மாதிரி மாறிடுது. இந்த 2 மந்த்ஸ் டே வராது. அதனால டேவிட ரொம்ப கோவம் வருது. இந்த பையன் பார்த்தியா வரவே மாட்டான் என் ஜிம் பாவம், அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த பாசமேல பார்த்து டேக்கு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரம் டேக்கு 2 மந்த்து ஃபுல் ஃபாரின் ஷூட் தான். அவர் எல்லாமே ரன் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருப்பாங்க ஃபாரினில். ஒரு லீவே இல்லை, அவர் கொரியாலே இருக்க மாட்டார், அதுவும் வந்துருக்க மாட்டார். 2 மந்த்ஸ் ஆஃப்டர் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்த்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில். எப்போ நைட்டில் நைட்டில் தூங்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் டைம் அப்போ வந்து 3 o'clock இருக்கும். அவர் டே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவர் ஜிம்மில் டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அந்த ஹக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இவன் ஜிம்முக்கு இந்த 2 months டே வந்துட்டு டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பாரு, என்ன பண்ணுறேன் அப்படிலாம் போயிட்டு இருக்கும். ஆனால் அவங்க காலில் கூட அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த டைம் வரையா இருக்கும், இந்த டைம் வரையா இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஜிம்மில். டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு, சாப்பிட்டே அது உங்க என்ன பண்ணுறதோட கேட்டே தான் இருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க. அதுதான் ஒரு 10 மெசேஜ் எனக்கு 1 மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஹக் பண்ணுவோம். ஜிம்முக்கு அந்த ஹக் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவருக்கு வந்துட்டு இப்போ எனக்கு பிடிச்சிருக்குது, ஃபேமிலியும் பிடிச்சிருக்குது. ஃபேமிலி பிடிக்கும் டே பிடிக்கும் வந்துருக்குமா, ஜிம்முக்கு ஒரு மாதிரி மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருக்கு சொல்ல தெரியல, அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம டே தான் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. டே சொல்கிறாங்க அவருக்கு தெரியுது ஜிம்மில் முடிச்சிட்டாங்க தெரியுது. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. மிஸ் ஜிம்மில் சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டர்ன் பண்ணி ஜிம்முக்கு பார்க்குறேன் அவர் எதுவுமே சொல்ல. அப்படியே டைட்டாக ஜிம் ஹக் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அவர் பார்க்கணும் ரொம்ப ஆசை வந்து இருக்குது. அந்த 1 month வரைக்கும் தான் அவருக்கு பேச ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த 1 month ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் அவர் ஃப்ரீ டைம் இருக்கிறப்பனா டேபிள் ஷோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ரன் பண்ணி எப்படினாக்கா அந்த வெரைட்டி ஷோ, அதுக்கப்புறம் வந்து மாடலிங் பண்ணுறது எல்லாத்தையும் அப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. டே வந்து எப்படினாக்கா பிகைனில் கூட எல்லாருக்கும் ரொம்ப சென்சிட்டிவ், எப்படினாக்கா ரொம்ப சாஃப்டாக நடந்துப்பாரு. ஒரு ஆட்டிடியூடாக அப்படி இருக்காது, ரொம்ப நல்ல ஒரு குழந்தைத்தனமாக இருப்பார். அதெல்லாம் நம்ம ஜிம் டே ஜிம்மில் போய் தான் பார்க்குறாங்க. டே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் அவங்க ஜிம் கிட்ட ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ பார்க்கணும் போல இருக்குது, ஹக் பண்ணி போல இருக்குது, நிறைய எக்ஸ்பிளைன் ஜிம்முக்கு சம்டைம்ஸ் பார்க்குற ரீட் பண்ணுற போவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். என்ன பண்ணுறா சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கூட ரொம்ப ரொமான்டிக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஜிம்மில் தான் பார்ப்பாரு, ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாரு எதுக்குமே. அவர் பண்ணிட்டே இருக்காரு கண்டினியூஸாக.
இப்போ நம்ம ஜிமின் தான் டேவ் டைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் டேவ் வந்துட்டு மிஸ் டேஸ்ட் விட்றாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை, அவ்வளோ டைட்டாக ஹேக் பண்ணிருக்காரு. அதுலேயே எனக்கு புரிஞ்சிருக்கு அவர் மிஸ் பண்ணி பேச விட்டு சாரி டைம் கிடைக்கல டேஸ்ட் விட்றாங்க, லீவும் கிடைக்கல டைம் கிடைக்கல டேஸ்ட் விட்றாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல அவ்வளோ டைட்டாக ஹேக் பண்ணிட்டு அப்படியே கன்ஃபர்டியாக ஸ்வால் ஆகிடுச்சு அவருக்கு. அந்த பக்கம் டே அவ்வளோ டைட்டாக ஹேக் பண்ணி வச்சிருக்காரு, ட்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு ஹேக் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க தூங்க டேஸ்ட் விட்றாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இவ்வளோ டேஸ்ட்டுமே இந்த 2 months பெட்டில் அப்படி அமைக்கிறாரு. தனியாக தூங்கிட்டு பாரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு டே கூட தூங்குறப்போ டிஃப்ரெண்ட் கூட ஆகிட்டு ஜிம் டைட்டாக ஹேக் பண்ணி தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு ஒரு 8 o'clock ஆகுது. இந்த பக்கம் ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குது சொல்லிட்டு அது இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் அகாடமி இருந்து நம்ம டே தான் ஃபோனை பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு கம்பெனி மாதிரி டேக்கிட்ட இப்போ நம்ம டே தான் ஃபோன் பண்ணி அளவு சொல்லிட்டாங்க. ஜிம்னா சீக்கிரம் வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. இப்போ அவரும் ஃபோனை கட் பண்ணிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லி ஹெட் செக் பண்ணிட்டாங்க. எந்திரி சொல்லிட்டாங்க. ஜிம் வார்த்தை கூட பேச டே கிட்ட ஜிம் இருக்கிறாங்க. இப்போ டே பார்க்க போய் குளிச்சு சொல்லிட்டாங்க. ஜிம் குளிக்கிறாங்க. டே ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஜிம்மில் வராங்க. டே தான் போட்டு போச்சு ஜிம்மில் அது ட்ரெஸ் போடுறாங்க. இப்போ ஜிம் டென்னுக்கு இறங்குறாங்க. உட்காராங்க. இப்போ நம்ம டே அந்த ஃபுட் ட்ரெஸ் பண்ணுறாங்க. சாப்பிட வச்சுட்டாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. டே பேசாமல் ஜிம்மில் சாப்பிடாம பேசாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ கிராமி பார்க்குறாங்க. 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ டே பார்க்குறா ஜிம்மில் என்ன போகலாமா சொல்லி கேட்குறா. இப்போ டே பார்க்குறாங்க. நீங்கள் தனியாக போக முடியாது சொல்லிட்டாங்க. நான் ஜிம்மில் எனக்கு தான் போக உனக்கு என்ன சொல்லிட்டு டே கேட்குறா. இப்போ டே பார்க்குறாங்க. நான் தான் ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ட்ராப் பண்ண சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நம்ம டே பார்க்குறா. ஜிம் பார்க்குறேன். டே போகலாம் வா சொல்லிட்டாங்க. இப்போ 3 பேர் காரில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே ட்ரை பண்ணுறாங்க. டே அவங்க ஜிம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. டூ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டே ஜிம்மில் முன்னாடியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜிம் பேசவே மாட்டாங்க, பார்க்கவும் இல்லை. இப்போ ஃபைன் டேயோட காலேஜ் வந்துருச்சு. டே காலேஜ் விட்டு இறங்கிட்டு பாய்ஸ் ஓடி போயிடா. இப்போ போல ஜிம் சிக்ஸ் கிஸ் பண்ணிட்டு போயிடா. டேக்கிறத பார்த்து பயங்கர பஸ் வருது. என்ன பண்ணுறா சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணாங்கன்னா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறா சார் அவன் என்ன பண்ணாங்கன்னா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிஸ் பண்ணா பார்த்து தெரியல சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி பஸ் வருது பாரு. அவரு ஒன்று கிஸ் பண்ணா சொல்கிறாங்க. ஏன் கிஸ் பண்ணக்கூடாதான் என் தங்கச்சி அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பார் ஜிம் ஒரு தங்கச்சி இருக்கலாம் அதுக்காக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன ஜிம் சொல்கிறாங்க. கேட்குறாங்க. பயங்கர பசு வருதுன்னு பார்த்துருக்காங்க. எப்படி கிஸ் பண்ண என்னையே கிஸ் பண்ண மாட்டாரு, நானும் அழுக பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி கிஸ் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. கோவம் வருது. சரி சொல்லி கூட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இறங்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்கிட்ட பேச மாட்டியா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசுக்கு என்ன இருக்குது 2 months வந்துட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவும் சொன்னேடாமா லீவு கிடைக்கலடா செகண்ட் ஒர்க் மிஸ் இருந்துச்சு அப்படி தான் டெக்ஸ்ட் பண்ணுறது இருந்தேன். அது டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. டெக்ஸ்ட்டில் மட்டும் இப்படி கால்குலேட் பண்ண முடியுமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டைம் எடுக்கும். ஜிம் போயிடுறாங்க. டே பார்க்குறாங்க. அவருக்கு தெரியுது ஜிம்முக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆனாலும் அவசரத்தில் இறங்கி வர மாட்டாரு. டே பார்க்குறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஈவினிங் தான் நம்ம டே வந்து பிக் வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டைம் 6 o'clock ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. 7:30 தான் கிளாஸ் முடியும் சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் இப்போ 1 hour முன்னாடி போனால் என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே போட அவர் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி யாராவது பார்த்து போகிறாங்க. ஓகே மாஸ்க் போட்டு வந்துட்டு மாஸ்க் போட்டு வா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி டேவும் சரி சொல்லிட்டு மாஸ்க் எடுத்து போட்டுறாங்க. வாசிட்டு 2 பேரும் காரை போயிட்டுருக்காங்க. இப்போ டே ஒரு பிளேஸை போட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிடிச்சிடல ஜிம் பார்க்குறது நிறுத்திட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் இறங்குறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க காரை விட்டு. இப்போ டே பார்க்குறேன். என்ன கோவம் எனக்கு டே கேட்குறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க சொல்லி என்ன கோவம் டே வந்துட்டு ஜிம்மில் பேக் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு நான் எவ்வளோ நாங்கள் அளவு எனக்கு நினச்சிட்டு தான் இருக்கும். ஓகேவா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகேவா ஐ லவ் யூ ஜிம் டே சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஓகேவா எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா என்னோட தள்ளி போகாத ரொம்ப டைம் எடுக்காத ஓகேவா முடியலடா அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. முடியல ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அதே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே நான் என் வீட்டுக்கு போயிட்டு 2 months ஆகுது ஓகேவா எனக்கு நீ இல்லாத நானும் வீட்டுக்கு போகவே இல்லை. அம்மா சொன்னாங்க எப்போ வந்தாலும் உங்க கூட சேர்ந்து வர சொல்லி ஓகேவா 2 பேர் போகலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி 2 பேர் போகலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் கிட்ட பண்ணாமல் இருப்போம் போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம் நம்ம டே விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேனா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறமா நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் சொல்லிட்டாங்க. இந்த பாசம் ஜிம் நம்ம ஜிம்முக்கு சர்வ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஆனால் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்ற ஆண்டி எனக்கு அது கொடுங்க இது கூட கேட்குறாங்க. டே ஜிம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறீங்க. இப்போ 2 days இங்கே இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே தான் இருக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரெஸ் எடுத்து வரல சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்படியே ஜிம் பார்த்தா ட்ரெஸ் தானே பண்ண அரேஞ்ச் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு 2 days அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறதோ சொல்லிட்டாங்க. ஜிம்மின் சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டோட டோர் பக்கத்தில் அவங்களுடைய கசின்ஸ்லாம் நினச்சிருக்காங்க. டே பார்க்குறது யாரும் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் அம்மா பார்க்குறாங்க. நீங்களா போனீங்க சொல்கிறாங்க.
ஆண்டி சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. எப்படா வந்தீங்களாம் கேட்குறாங்க. எனக்கு இவங்க ரொம்ப ஜிம்முடைய அம்மாவுடைய அண்ணன் பசங்கடா ஓகேவா. எல்லாமே ஜிம்முக்கு போயிருக்காங்க. 2 3 அண்ணன் இருப்பாங்க அவங்களுக்கு. ஜிம்முடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு பசங்க தான். என்மோ யோன்ஜின் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலன்ஸ் ஜிசன் சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க. 4 5 பேர் இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படா வந்தீங்களா சொல்லி எல்லாருமே ஃபார்மர் செட்டில் ஆயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக அவங்க பார்த்ததும் இப்போ நம்ம டேவிட் அப்பா தான் டே இவங்களாம் நம்ம ஜிம்மில் கசன் பாஸ் சொல்கிறாங்க. அப்படி அங்கே ஆமாம் பாஸ் சொல்கிறாங்க. நீ உட்கார் பாஸ் சொல்கிறாங்க. டே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா தான் ஓடுது அப்படி எல்லாரையும் வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாரும் வராங்க எல்லாரும் வராங்க. மேரேஜ் ப்ராப்ளம் போயிடுச்சு. எல்லாம் வீடியோக்கெல்லாம் பார்த்தோம் சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கூட இருக்கு வந்தீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ உங்களை பார்க்குறாங்க. எங்கள் மூச்சு கிட்ட மிஸ் பண்ணுமோ அதை ஓடி வந்துட்டோம் சொல்கிறாங்க. நாங்கள் நீ வந்து அங்கே இருப்ப நினச்சோம் டேவிட் வீட்டில் இருப்ப நினச்சி தான் நான் நினச்சிருந்தோம். நல்ல வேலை லாஸ்ட் வந்து எங்கள் அம்மா கால் பண்ண அம்மா சொன்னாங்க ஜிம் வந்துட்டு இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓகேவா. அதனால நாங்கள் இங்கே வந்தோம் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி தூக்கி சுற்றுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ விடுங்கடா சொல்லிட்டாங்க. என்ன தூக்கி ஜிம்மில் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ யோன்ஜின் தான் ஜிம் செக்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. மிஸ்ஸி மூச்சு எப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் டேக்கு அப்படி ஒரு கோவம் ஃபஸ்ட்டு ஆகுது. அவர் கேட்குறது அவங்க ஒரு மேரேஜான பர்சன் அவங்கள்ட்ட கிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. எனக்கா மார்னிங் தான் வந்துட்டு இப்போ ஆள் தான் நம்ம டேட்டியாக ஏற்கனவே கிஸ் பண்ணி 2 days பிஃபோர் அதுவே அவர் பிடிச்சிருக்காது. அவர் சொந்த தங்கச்சி கிஸ் பண்ணுறது பிடிக்காது. இதில் வேறு இவங்களாம் கிஸ் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம யோன்ஜின் என்னெல்லாம் பாருங்க பயங்கரமாக ஜிம்மில் ப்ளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம ஜிம் பார்க்குறவங்க சும்மா இருங்கடா ஆசை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட் சோஃபாலையும் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் டே உட்காந்து டே மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் நம்ம நோட் பண்ணிடுறாங்க. டே மறைக்கிட்ட பார்த்துங்க பார்ப்பாட்டி அவங்களாம் சின்ன வயசுல ஒன்றா வளர்ந்தாங்கப்பா. இப்போ கொஞ்சம் டேஸாக புரிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் கரியருக்காக ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. டேக்கு அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஜிம்முக்காக டே பார்க்குறேன். ஓகே ஆண்டி அவங்களும் வந்துருக்காங்க. நீங்கள் அவங்க கவனிங்க நான் மேலே போட சொல்லிட்டாங்க. இல்லை காசு இல்லை ஆண்டி நீங்கள் பாருங்க சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க. எனக்கு ஜிம் பேசுகிறேன் இவங்க 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே போட்டு 4 hours போகுது. 4 hours எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகேடா இப்போ நம்ம கிளம்புற ஓகே நைட்டு வந்துட்டு ஓகே நம்ம பார்ட்டி ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அங்கே பாரு டே வந்துட்டு வந்து சரி டேல வந்தாக்கா நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் டே இங்கே இருக்கட்டும் ஓகே சொல்லிட்டு டேட்டு நீங்கள் பேச சொல்கிறாங்க. டே அவர் ஐடியல் ஓகேவா எங்கள்கிட்ட எப்படி பேசுவான்னு தெரியல சொல்கிறாங்க. அப்படிலாம் அவர் கேஷுவலாக பேசுவார் சரியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறோம் ஓகேவா. நீ என்ன பண்ணுற நீ வந்து நைட் வந்துட்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. நம்மள பார்ட்டி பண்ணுறோம் மஜா பண்ணுறோம் ஓகேவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் போனதுக்கப்புறம் நான் ஜிம் மேலே இருக்கிறாங்க. ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டே பெட்ஸில் அப்படியே கோவமாக உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. லஞ்ச் சாப்பிடுங்க சரி அம்மா கூப்பிட்றாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வேணாம் சொல்கிறாங்க. ஏன் பசிக்கலையா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் உனக்கு யார் வச்சு டே கேட்குறாங்க. என்ன ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ நான் உன் ஹஸ்பண்ட் ஞாபகம் இருக்கு உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போயிடல அதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பேசுகிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னாச்சு உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே அப்படின்னு போயிட்டு ரூமில் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே ஜிம்மில் பெட்டில் பின் பண்ணுறாங்க. அவங்க பாருங்க டே என்னாச்சு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு யாரா டே கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஹஸ்பண்ட் தானே தெரியுது அவங்க பேர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கும் போது ஒரு மேரேஜ் ஆன பர்சன் மோனை அவன் கிஸ் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்காரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே இங்கே பாருங்க உங்களுக்கு கசன் ஓகேவா சொல்கிறாங்க. கசன் இருக்கட்டும் யார் இருக்கட்டும் ஒரு மேரேஜ் ஆன பர்சன் எப்படி கிஸ் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாருங்க ஃப்ரெண்ட்லியாக தானே கிஸ் பண்ணாங்க. இதில் பேருக்கு சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் கிஸ் பண்ணுவேன் பைக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது ரைட் சைடு தான் இருக்குது ஓகேவா. எனக்கு பிஃபோர் மேரேஜ் உங்கள் கசன்ஸ் பேசுகிறாங்க உங்ககிட்ட எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஓகேவா. ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்டே என் பேஸ் பண்ணிருக்கலாம் ஓகேவா. நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தானே சொன்னேன் ஓகே எனக்கு மட்டும்தான் வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது ஓகே இவங்க டீயாக கூட அவனை வந்து கிஸ் பண்ணக்கூடாது புரியுதா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறவங்க பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் அவள் என் தங்கி தரேன்னு சொல்ல சரி ஆனால் எனக்கு என் ஒய்ஃப் யாரும் டச் பண்ணக்கூடாது ஓகே தவிர டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ டே தாங்க ஜிம் சிக்ஸ் அப்படி பைக் பண்ணுறாங்க. ஜிம்முக்குலாம் பயங்கர பெயினாக இருக்குது. அப்படி ரொம்ப அப்படியே அவருடைய டீத் அப்படியே அந்த சிக்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து பதிவுது அந்தளவுக்கு பைக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து பாரிவார் மைண்ட் ஓகே உன்னோட மான்லி மைண்ட் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க பாசிட்டிவாக இருக்குது சரியா பாசிட்டிவாக இருக்குது டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்குன்னு ரொம்ப வச்சுக்கோங்க எனக்கு மட்டும் தான் சொன்னேன் ஓகேவா. நீ எனக்கு மட்டும் தான் நம்ம பக்கத்தில் இருந்தால் இல்லாட்டியும் நீ எனக்கு நம்மளுக்கு மட்டும் தான் புரியுதா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் டேவோட கண்ணு அப்படியே இருக்கோம் ஏன் கேட்குறாங்க. பிகாஸ் ஐ மேட்லி லவ் வித் யூ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேம் சொல்கிறாங்க ஐ மேட்லி லவ் வித் யூ சொல்லிட்டு தான் அப்படி ஜிம் இப்போ அட்டாச் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ மிக்க சிக்ஸ் கொடுத்தா கூட ஓகே ஆனால் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிஸ் நம்ம டே ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக கொடுத்துட்ருக்காரு. ஜிம் பேக்கிஸ்லாம் பண்ணி ஃப்ரீ ஃபைவ் எடுத்துட்டாரு. டே வந்து பக்கம் அவ்வளோ ஹங்க்ரி ரொம்ப நேரம் கிஸ் பண்ணியிருப்பாரு. ஜிம்மில் பிரேக் கூட பண்ண முடியல. அவனோட அமைதியாக எவ்வளோ பண்ணுறா சொல்லிட்டு இந்த பக்கம் டே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்ணு இப்போ தான் கொஞ்சம் காமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க கொஞ்சம் டே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி எந்த அளவுக்கு பாசிட்டிவா ஜிம் பார்க்குறாங்க. நீ ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு தானே டே சொல்கிறாங்க. நான் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கலாம் சரியா ஆனால் என் ஒய்ஃப் கூட எனக்கு பாசிட்டிவாக ஓகேவா. இப்போ ஏன்னா பர்சனல் லைஃப்பில் என் லைஃப் எல்லாமே நீ தான் ஓகேவா. என் லைஃப் என் லவ் என் டேக் எல்லாம் நீ மட்டும்தான் ஓகேவா. ஹாப்பினஸ் எல்லாமே நீ மட்டும்தான். உன்னை வந்து என்னால் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது புரியுதா டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு கசனாக இருந்தாலும் சரி எனக்கு யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் ஓகேவா. எனக்கு மட்டும்தான் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு சார் எவ்வளோ பிடிச்சிருக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுறான் இவ்வளோ பேஸாக இருக்கான் நம்மக்கிட்ட சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. டே பார்க்குற ரொம்ப அழகாக இருக்கா ஸ்மைல் பண்ணும்போது டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு ஓகே இப்போ ஸ்மைல் பண்ணிட்டே ஓகேவா.
டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தானே ஃபஸ்ட்டு ஒன் இதுன்னு பைட் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது எல்லாம் ஓகேவா டே தான் ஜிம் ஃபோர் யூஸ் பண்ணுறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. ஜிம் நம்பி இருக்காங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தோணும் போது சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே இந்த மேரேஜ் லைஃப் உனக்கு ஓகேவா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. நான் ஓகேவா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறேன் நான் ஓகேவா ஹஸ்பண்டாக ஓகேவா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போதைக்கு எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக வாங்க பாரு என் ஃப்ரெண்டெல்லாம் வேணாம் ஓகேவா என் ஹஸ்பண்டாக மட்டும் தான் இருக்கும் பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லேயே கம்ஃபர்டபுள் இருக்கும் எனக்கு அது வந்துட்டு இருக்குது ஓகேவா. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த ஹஸ்பண்ட் தான் கம்ஃபர்டபுள் எனக்கு என்ன வரல டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. போய் சொல்லா சரியா எனக்கு தெரியும் நீ என்ன ஹக் பண்ணல அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா. நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுற உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு ஈகோ உனக்கு டே கேட்குறாங்க. இன்னைக்கு இவ்வளோ சொல்லிட்டாங்க அப்புறம் சொல்கிறாங்க ஆட்டிவிட்டா டே கேட்குறாங்க. ஜிம் அமைஞ்சிருக்காங்க. பரவாயில்ல தப்பில் ஓகேன்னு பிடிச்சிருக்கு இப்படியே ஓகேவா யாருக்காகவும் இருக்கோ மாறாத ஓகே இப்படி பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதுவும் அவருக்கு பிடிச்சிருக்கு எப்படி தான் நமக்கு பிடிக்குமா கேட்குறாங்க. எப்படி தான் பிடிக்கும் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ டே ஜிம்முக்கு இது மாதிரி சொல்லணும் டே சொல்லணும். ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ ஜிம் கேள்வி பார்க்குறேன் குறிப்பிடுங்க டே பார்க்குறாங்க. பார்க்காத சரியா என்ன பண்ணிட்டு போகிறோம் டே சொல்கிறாங்க. என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுமா டே சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக ஷை ஆகுறாங்க. டேக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் ஷை ஆகுது டே பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டேவிட ஜிம் நம்ம அதை ரூமில் லாக் பண்ணுறாங்க. நம்ம பார்ப்பாட்டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி அம்மா சாப்பிட்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறோம். டே பார்க்குறா சாப்பிடும் ஃபஸ்ட் இருக்குது தான் வந்துருக்காங்க பெருமை இப்போ கீழே வராங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மில் அப்பா நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்முக்கு ஜிக்ஸ் அப்படியே விடுறா பைட் பண்ண மாதிரி பைட் மார்க் அப்படியே இருக்குது. நல்லா பைட் பண்ணி அந்த பல்லு ஒரு அந்த டேக் வந்து படுத்து அதிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறோம் என்னப்பா இதை விட காயமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்றாங்க. டேவும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ டே சாப்பிடும்போதே அப்புறம் ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பார்க்காத டைமில் ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பார்க்கறதும் செய்கிறாங்க எல்லாத்தையும் இவங்க வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்டு முடிச்சிருக்கு. ஜிம்க்கு ஹேண்ட் வாஷ் பண்ண வராங்க. அப்போ தான் ஜிம் நம்ம கேட்குறாங்க ஏன்பா ஜிம்ப்பா இது என்னப்பா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அதை சொல்கிறேன் என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் பசு விட சொல்கிறாங்க. பசுவா ஜிம் நம்ம கேட்குறாங்க. ஆமாம் எதுக்கு சொல்கிறாங்க. அது என்ன முடிஞ்சில் வந்தாங்களா அவங்க கிஸ் பண்ணிட்டாங்க அதை சொல்கிறாங்க. அதை சின்ன விஷயம் பண்ணுறதுதான் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் அது அவருக்கு புரியலம்மா அது பசு விட சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறேன் இவ்வளோ பசுவாமா அவனுக்கு பேசிட்டு பார்க்குறவங்க பார்த்துட்டு காயமாக இருக்கும். ஜிம் நம்ம கொஞ்சம் ஆயின் எடுத்து கொடுக்குறாங்க. எதுவும் காயம் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு ஜிம் பார்க்க ஒன்றும் நம்ம பார்த்துக்கலாம். ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ நீ ஹாப்பியாக இருக்கு இந்த லைஃப்பில் அது கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருக்கிற தங்கம் ஜிம் நம்ம கேட்குறாங்க. ஹாப்பியாக இருக்கா நீங்கள் ஹாப்பி தானே சொல்கிறாங்க. நான் ஹாப்பி தான் உங்களுக்கு ஹாப்பியாக எனக்கு அவங்க ஃபேமிலி முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஓகேவா என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அப்படியே விட்டுல ஓகே நான் அப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி ஓகேவா அது நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களும் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் டே 2 days முடிஞ்சிருப்போம். 2 days முடிச்சிட்டாங்க. இங்கே 2 days ஃபினிஷ் ஆகிருக்கும். டே பார்க்குறாங்க. டே நான் கிளம்புவோம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 2 days ஸ்டே பண்ணுற சரியாக சொல்கிறாங்க. தேங்க்யூ டே எனக்கு இது போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவும் அவங்க பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் வேறு எங்கே போகலாம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. வேறு எங்கன்னா அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு கேட்குறாங்க. எனக்கு எங்கே போக விருப்பமே இல்லை டயர்டாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ வீட்டில் தான் இருக்கேன் சொல்லிட்டே தான் வீட்டில் இருக்கப்போ எல்லா ஒர்க்கையும் அவரை பார்த்துக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்லாம் அழுக்காக இருந்துச்சு அதான் வாஷ் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் படிக்கிறேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் நான் பண்ணக்கூடாதா சொல்லிட்டே தான் எல்லாமே பண்ணுறாங்க வீட்டில். அவர் வீட்டில் இருந்தாக்கா நம்ம ஜிம்மில் அகாடமிக் போகிறப்போ இவரை கூட ட்ராப் பண்ணுவார் பிக் பண்ணுவார் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அவர் மார்னிங் கிளம்புறப்போ அவருக்கு அந்த லஞ்ச் பேக் பண்ணி தரது ஜூஸ் பேக் பண்ணி தரது எல்லாமே பண்ணுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டே போக டேஸ் போக ஜிம்மு டே க்ளோஸ் ஆகுறாங்க. இப்போ நம்ம டே லீவ் முடிச்சு அவங்க போயிட்டாரு. இப்போ தான் டே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம் சொல்லுங்கள் ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறோம் என்ன டயர்டாக இருக்கா கேட்குறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அவங்க அப்புறம் அகாடமி நடக்கிற விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ டே வந்துட்டு லெசன் பண்ணுறாங்க. பொறுமையாக லெசன் பண்ணுறாங்க. இப்போ டே அங்கே நடக்கதான் சொல்லும்போது ஜிம் லெசன் பண்ணுறாங்க. அழகாக 2 பேரும் மனசோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே இப்போ டேஸ் போக ஜிம் எப்போ அப்படியே எதிர்ப்பாங்க எப்படா அவங்க வீட்டுக்கு வரணும் ஜிம்முக்கு இருக்குது டேக்குமே எப்போ வீட்டுக்கு போகும் எப்படா நம்ம ஜிம்மில் பார்ப்போன்ற மாதிரி 2 பேருக்குலாம் ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகுது. இப்போ டேஸ் போக ஜிம் டேக்கிட்ட சரி ஜிம்முக்கிட்ட சரி அந்த ஃபோன்லேயே ஒரு மாதிரி லவ் ரொம்ப அழகாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அவர் பேசும்போதே ஒரு மாதிரி ரொமாட்டிக்காக பேசிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி பேசாத சரியா நான் அகாடமியில் இருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் தனியாக தான் இருக்கா சொல்கிறாங்க. தனியாக தான் இருக்கா ஒரு மாதிரி இருக்குது சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ டே அழகாக பேசிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஜிம் கொஞ்சம் ஷையாக இருக்கும். பேச முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் டேவோட பிக்சர் ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ உண்மையாக சொல்லுவாள் ரொம்ப சொல்லுவ பர்சன் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிற டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டே நான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மேட்ச் 4 months ஆகுது. டே அகைன் 2 months லீவில் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துருக்க முடியாது வீட்டுக்கு லீவ் வந்துருக்காது அவர் வந்துருக்க வரவும் இல்லை. இப்போ ரொம்ப சாஃப்ட்வேர் டே வராங்க வீட்டுக்கு அன்றைக்கி டே வரும்போது ஜிம் இப்போ நைட் வீட்டு வந்து பார்க்குறாங்க. நம்ம வீடு அமைதியாக இருக்கும்.
இதே வருது சொல்லியிருப்பாரு முன்னாடி வரப்போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம வீடு அமைதியாக இருக்கு. டே பார்க்குறேன் என்னாச்சு வீடு அமைதியாக இருக்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவர் பெட்ரூம்ல வராரு. பெட்ரூம்க்கு வென்ட் ஆகும்போது அப்படியே டேக் வந்து ரொம்ப ஷாக்கு சர்ப்ரைஸ் தான் எனக்கு. நம்ம டே வீட்டுக்கு ரொம்ப டைம் வந்து 11 o'clock வந்துருக்கும். பார்த்தாக்கா அவங்க பெட்ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில்ஸ். நான் அந்த பெட்டில் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சுட்டு ஐ லவ் யூ கும்டேன்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க ரைட் பண்ணி. அது ரூம் ஃபுல்லாக ஒரு மெமரிஸ் ஆகினாக்கா ஃபோட்டோஸ் வச்சு கிரியேட் ஆயிருக்கு. ரொம்ப இது வரைக்கும் ரூம் அப்படி இருக்காது நார்மலாக இருக்கும். இப்போ தான் 2 பேருமே எடுத்து எப்படினாக்கா 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வீடியோ கால் பேசின ஃபோட்டோ. செகண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதிகமாக ஃபோட்டோவில் எடிட் பண்ணி பண்ணிட்டே வந்து ஃபோட்டோ ஜிம்மோட ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிட்டே போய் பார்த்தாலும் அதாவது ஜிம் பார்த்துட்டு சென்ட் பண்ணிட்டே இருக்கிற ஃபோட்டோ எடிட் பண்ணி ஏன்னா ஒன்றா இருக்க மாட்டாங்களா அதிகமாக. அதனால அவர் ஒன்றா லெவலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஏஐல கிரியேட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் வந்துட்டு ஆசைப்படுறான் போல சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை எடுத்து அவர் அனுப்புறப்போ நம்ம ஜிம்மில் அதே ஃப்ரேம் போட்டு வைக்கிறாங்க. ஏஐ இருந்தாலும் ரியல் ஃபோட்டோ தானே. ஏஐ எடிட் பண்ணால் என்ன எல்லாம் ட்ரூவான ஃபோட்டோஸ் தானே. ஜிம்மில் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் எவ்வளோ ரூம் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஜிம் மட்டும் காணணும்ல ஆனால் எல்லாமே அழகாக டெக்கரேட் ஆயிருக்கு. இப்போ டே பார்க்குறேன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு எடுக்க போகிறாங்க. ரூம் ஃபுல்லாக ஃப்ராக்ரன்ஸோட ஸ்மெல் அவ்வளோ இதாக இருக்குது ஒரு மாதிரி. இப்போ பார்த்தா ரூம் 2 விண்டோஸ் ஓப்பனில் இருக்குது. ஒரு மாதிரி இந்த காற்று சில்லுன்னு காற்று டே அப்படின்னு பால்கனிட்ட போகிறாங்க. பால்கனிட்ட பார்த்தா நம்ம ஜிம் இப்படி ஏஞ்சல் முன்னாடியே இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக ப்ரெட்டியாக இருக்காரு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டே போகிறாங்க போயிட்டு ஜிம்முன்னு கூப்பிட்றாங்க. ஜிம்மு மூணு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் ஜிம்மின் தான் டே அங்கே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு பேசணும் சரியா. ஆனால் ஒரு ஃபேஸை பார்த்து பேச தைரியம் எனக்கு இல்லவே இல்லை சரியா. மற்றதெல்லாம் பேசிடுவேன். ஆண்டிகிட்ட சண்டை போட சொன்னாலும் சண்டை போடுவேன். ஆனால் எனக்கு நேரில் அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச தைரியமே இல்லை. எனக்கும் ட்ரைனர்ஸ் எல்லாமே இருக்கலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவருக்கு நிறைய ட்ரைனர்ஸ் இருக்கும் ஜிம்முக்கு. டே பார்க்குறவங்க நிறைய ட்ரைனர்ஸ் இருக்குது ஓகேவா. இன்னும் விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அதே சொல்கிறாங்க. டே ஜிம்மில் பேக் பண்ணிட்டு அவரோட ஹெட்டை வந்துட்டு ஜிம் ஷோல்டர் வைக்கிறாங்க. அவர் 2 ஹிப் நம்ம ஜிம்மில் ஹிப்பை வந்துட்டு 2 ஹேண்ட் ஜிம்மில் ஹிப்பை ஹக் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ பேச கம்ஃபர்டபுளாக பேச சொல்கிறாங்க. மனசுக்கு அப்படி பேச சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாக அந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க நிஜமா நான் சம்டைம் கத்தர் நீ ஃபோன் பண்ணுறப்போ உங்களுக்கு பேச சம்டைம் ஜிம் ரொம்ப கோவப்படுவாங்க. அகாடமி இருக்கும்போது இப்படி தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க டென்ஷனாக அவர் டேட்டை காட்டுவார். ஆனால் டே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி கேஷுவலாக காட்டிருப்பாரு. அகைன் நீங்கள் ஃபோன் கூட கட் பண்ணுவார் இவர். ஆனால் அகைன் அவரே கூப்பிடலாம் கூட அவரே கூப்பிடுவார். அந்த ஏக்கோவே இருக்காது நம்ம டேக்கு. எப்பவுமே அவரே ஃபோன் பண்ணுவார் டெக்ஸ்ட் பண்ணுவார். அவர் என்னதான் கோவம் இருந்தாலும் ஜிம் டேட்டை மட்டும் தான் அவர் காட்டுவார். அந்த கோபத்தை அவர் அவ்வளோத்தையும் பொறுத்துக்குவார். ஜிம் பார்க்குறாங்க. ஏன்ட்டு எவ்வளோ பொறுத்துக்கிறார் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு எந்த ஒரு பர்சன் ரொம்ப லவ் பண்ணுறோமோ அந்த பர்சனும் கோவத்தை காட்ட முடியும் ஓகேவா. எந்த ஒரு பர்சன்கிட்ட மற்றவங்கள்ட்ட ரொம்ப கோவம் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் சைலண்டாக இருக்காங்களோ அவங்க லவ்வுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறேன் அவங்க லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஓகேவா. உன்னை மற்ற கோட்டை எனக்கு காமிக்க முடியும். எனக்கு நான் அவனுக்கு உரிமையான ஓகேவா உன்னோட ஹஸ்பண்ட். அதே மாதிரி என்னால் உன்னை மற்ற கோட்டை பொறுத்த முடியும். எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. உன்னோட கோவத்தை மட்டும் எனக்கு ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா. அவர் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போ அப்படி இருப்பியா சொல்லிட்டு எப்போ அப்படி இருப்பேன் ஓகே. உனக்கு எவ்வளோ தான் நீ சண்டை போடாது கோவப்படாது கூட இருப்பேன் ஓகேவா. நான் விட்டு போக மாட்டேன். விட்டு போக நினச்சி கூட பார்க்க மாட்டேன். கனவு கூட நினைக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு எல்லாமே லைஃப் ஒரு டைம் நினைக்கிறேன். மேரேஜ் லைஃப் எல்லாமே ஒரே டைம். அது நம்ம லைஃப் ஒரு டைம் தான். அதே மாதிரி எனக்கு ஒரே டைம் இருக்குன்னு ஆசைப்படுறேன். என் ஒய்ஃபாக நீ ஒரே ஒரு வாட்டி மேட்ச் தான். என் ஒய்ஃபை நீ மட்டும் தான் ரெஸ்ட் வரைக்கும் லவ்வாக நீ மட்டும் தான் ரெஸ்ட் வரைக்கும் எல்லாமே நீ மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டே சொல்லிட்டாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு எவ்வளோ ஃபைட் வந்து பிரிஞ்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. எந்த அளவுக்கு ஃபைட் எக்ஸ்ட்ரீமாக போகலாம் ஓகேவா. ஆனால் எண்ட் ஆஃப் த ஃபைட் வந்துட்டு லவ்வில் முடியணும் டே சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே ஒரு மாதிரி அவர் கம்ஃபர்டேஷன் பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. நீ லவ் பண்ணுறது தெரியும் ஓகேவா. எனக்கு தெரியும் நம்ம டேஸ் கொண்டே லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஸ்டடியும் லைஃப் பிடிக்காம தான் இருந்துச்சு. போக பிடிச்சிருச்சு ஓகேவா. நான் அப்புறம் பாஸ் நான் மாறிட்டேன். என்கிட்ட கத்துறல எனக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எனக்கு உரிமைக்காக கத்திட்டு இருக்கேன். யாரையும் காட்ட முடியாது கோபத்தை என்கிட்ட காட்டுறேன் ஓகேவா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி இருக்கேன் ஓகேவா சொல்கிறேன். இப்படி இருக்கேன் ஓகே தான் சொல்கிறேன். எதுக்காக யாருக்கும் மாற வேணாம். இப்படி ஓகே. எனக்கு உங்கள்கிட்ட இருக்க ஒரு ரிக்வஸ்ட் தான் என்ன சொல்கிறாங்க. லவ் மட்டுமே மட்டுமே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. எனக்கு அவருக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிடுது. அவர் நினச்சா அவருக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவர் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. லைஃப் லவ் மட்டுமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ டே ஜிம் சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் எனக்கு டே கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சார் லைஃப் ஸ்டார்ட் பண்ண ரெடியா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ரெடி தான். ஆனால் ரிக்வஸ்ட் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரியர் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அதே இப்போதைக்கு பேபி மட்டும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பேபி வேணாவா. பேபி இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் டைம் போட்டு ஓகேவா. எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நான் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு டைம் தருவா. டே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. டே கிட்ட கண்டிப்பாக தருவேன் ஓகேவா. டே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஜிம் இது பண்ணுறாங்க. வாசல் இந்த பெட்டில் அப்படியே லைட்டாக போட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மோட பெட்டில் பவுன்ஸ் ஆகுறாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் மேலே விழுந்துட்டு இருக்கு. டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வந்து சரி டைட்னஸ்லாம் போயிடுச்சு சரியாக சொல்கிறாங்க. சரி டைட்னஸ்லாம் போயிடுச்சு ஓகேவா. இப்போ நான் என் லவ் காட்டவா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. லவ் காட்டவா டே கேட்குறாங்க. ஜிம் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் வரைட்டு இருக்காங்க. எப்போ வந்து சார் கேம் லவ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரோட பேசிக்கிட்டே இப்போ ஜிம் ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணுறாரு. ஜிம்மே அவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்புறம் ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணுறாங்க.
அப்படியே லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க, பேபி மட்டும் இப்போ வேணாம் சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அதை சொல்லிட்டு பேபி மட்டும் வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரிடா நான் பார்த்துட்டேன் ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்லிட்டு இப்போ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த டைம் 15 days லீவ் கிடச்சிருக்கும். அந்த 15 daysமா டே ஜிம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ விடுறா ஜிம் சொல்லி டே பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் இருடா டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் நான் போகணும் விட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அகாடமி டைம் சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, டே நினச்சிடுவாங்க என்ன சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, பாரு சேஃப்டி வேணும் வச்சுட்டு சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, என்ன சொல்கிறேன் நைட்டுக்கு சேஃப்டி தான் பக்கத்தில் விடுவோம் சரி நினச்சிக்க அவ்வளோதான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, சரி போ சொல்கிறாங்க. டே ஜிம் தான் ஓகே சார் ஜிம் போயிட்டாங்க. டே ரொம்ப ரொமாட்டிக்காக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டே நைட் தான் அவங்க இப்போ வீட்டில் டைனிங் டேபிள் சாப்பிட்ருக்காங்க. டே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு டேக் எனக்கு இப்போயே ஃபிட் பண்ண ஒரு ஆசை வர இருக்குது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அதுவும் டெக்ஸ்ட் சொல்லி பாரு அகாடமி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி சாப்பிடும் போல இருக்கு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. போகட்டும் அப்படி பண்ணாதரா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, நான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேயோட ரெண்டு தான் சாப்பிட்ருக்காங்க. ஹெட் ரொம்ப சாப்பிட்ருக்காங்க. டே அவங்க சாப்பிட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. எல்லாரும் பிஸியாக இருக்கனால அவர் மாதிரி ஃபுட் வந்து வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வேணாண்டா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அப்போ கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் கிட்ட வந்துட்டு எப்படியா ஜிம் இப்போ லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்னா அப்படி லைட்டாக போகாமல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஃபிட் பண்ணிடுறாரு. கெஸ் பண்ணி ஃபிட் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, ஐயோ ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்து இருக்காங்க. பார்க்காம ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டே நான் பார்க்க இந்த பையன் இருக்கான டேங்க கொஞ்சம் கூட சேம் கொஞ்சம் கூட நமக்கு சேமாகவே இல்லை. சேம்லெஸ்ஸாக இருக்கான் சொல்லிட்டாங்க. இப்போ டே நம்ம பார்க்குறாங்க. அப்படியே அதான் சொல்கிறாங்க, ஆமாம்மா ஜிம் பாவம் குழந்தைய சும்மா விட்டதில்லை இப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு சரி விடுங்க அவங்க டைம் கிடைக்குது நல்லா இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் டே கிட்ட போட்டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ப்ளீஸாக சொல்லுங்க பாரு சேஃப்டி எங்கள் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் டே அது தீர்ந்து போய் சொல்கிறாங்க. தீர்ந்து போய் எட்டப்பா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் டே ப்ளீஸாக சொல்கிறாங்க. டே வேணாம் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ப்ளீஸ் அப்படி கெஞ்சுறாங்க. ஜிம் நோ சொல்லிட்டு எடுத்து தள்ளி விடுறாங்க. எனக்கு பயமாக கிட்ட போக சொல்கிறாங்க. டே தான் வந்து கிட்ட வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் கிஸ்ல மெல்ட் ஆகிட்டாங்க. சரி ஜிம் பார்க்குறேன் டே வேணாம் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகுதுடா டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு அது எவ்வளோ சொன்னால் கேட்கறது இல்லை. அவரு வேலைக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பொறுக்கி பாவட்டு ஜிம்மில் அடிக்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் அப்படி தானே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி வீட்டு சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஹாப்பியாக இருக்காங்க. லவ் வீட்டா சொல்கிறாங்க. லவ் வீட்டுக்கு பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. டே பரிசரிக்கிறார் லைட்டாக. இப்போ டே பார்க்குறேன் சரி ஓகே நீங்கள் டே ஒரு பிளேஸ் போகலான்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் வரல டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. வாடா தங்கலாம் வாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ரெடி ஆகிறாங்க. நம்ம ஜிம் டே ரெண்டு பேருமே அழகாக டேட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. டே ஒரு பிளேஸ்க்கு. ஜிம் பார்க்குறாங்க, என்ன டே ரொம்ப ப்ரைவஸாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாண்டவா ரொம்ப ப்ரைவஸாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க. அது சம் பீப்புளை வந்து என்ஜாய் பண்ண வர சொல்கிறாங்க. சம் பீப்புளை யாரும் ஃப்ரெண்ட்ஸா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் மட்டும் காலேஜ் மட்டும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, அது பேண்ட்மேட் சொல்கிறாங்க. பேண்ட்மேட்டா ஜிம் கேட்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, அதுவா எனக்கு பிடிஎஸ் மெம்பர் சொல்கிறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஓ அப்படியா ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் டேக்கு ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ நைட்டு வரமாட்டாங்க சொல்லிட்டு டே டேக் பண்ணுறாங்க. ஏன் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. டே அது கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கொஞ்சம் டிராஃபிக்கிட்டா சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. கிளம்புறதுக்கு லேட்டாக தான் கிளம்புறதுக்கு லேட் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே ரொம்ப லேட்டாக டே சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க பேர் போயிட்டு 3 hours வெயிட் பண்ணியிருப்பாங்க. 3 hours ஆஃப்டர் தான் அவங்க வந்துட்டு அவங்க கேங்கே வருது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு அவங்க வேணும்னே வந்து லேட்டாக வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஹேங் சொல்லிட்டு என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க மீட் மை ஒய்ஃப் ஓகேவா கிம் ஜிம்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. ஹலோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாய் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இல்லை இப்படினாக்கா ஒரு எக்ஸைட்லாம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு லைட்டாக ஒரு கோவத்தோட ஒரு மாதிரி ஹலோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோக்கு ஒரு மாதிரி எடுத்து என்னடா டே உன் ஒய்ஃப் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆங்கிரி பட் டைப் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப சாஃப்டான பேச வருது அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. இவங்கள பார்க்குறாங்க. அப்புறம் எங்களை பார்க்கணும் நேரம் வெயிட் பண்ணிங்களோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களாம் பஞ்சவர்னா என்ன தெரியாதா கேட்குறாங்க. டே கொடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. சும்மா டே உங்களுக்குலாம் பஞ்சவர்னா என்ன தெரியாதா ஜிம் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி அது ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடுது. இவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு 3 hours ஆகுது தெரியுமா. யாராவது பேச 3 hours வெயிட் பண்ணுவாங்களா டே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை அது கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்போ டே ஜெக்கி பார்க்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் கிளம்ப லேட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அது இன்ஃபார்ம் பண்ண முடியுது தானே ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் எங்களுக்கு டே நல்லா வெயிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவை மறைச்சு பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா எப்போவும் எல்லாருக்கும் போயிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படிடா நம்ம எங்கள் ஃபேமிலி தானேடா. அது நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி. அது நாங்கள் பேண்ட் தானே அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க வெயிட் பண்ண சொல்லி ஏன்னா எப்போவுமே அது ஹேபிட் வச்சுக்கூடாது ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாண்டம்மா கொஞ்சம் புரிஞ்சு அப்போலாம் கோபப்பட சரியா டே சொல்கிறாங்க. டே தான் ரிக்வஸ்ட்டாக பேசுகிறாங்க. இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங் ஒரு மாதிரி வேடாக இருக்குது எனக்கு. டே எனக்கு இவங்களாம் ஒரு மாதிரி எப்படினாக்கா இதாக பேசுவார் சாப்பிட்டு தான். ஆனால் ஒரு ஒய்ஃப் கூட இந்த அளவுக்கு இறங்கி பேச அவங்க கூட ஒரு மாதிரி வேடை பார்க்குறாங்க. டேன்னு சொல்லி பையனை பார்க்குன்னு சொல்லிட்டு
அதை சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு மேரேஜ் அவங்கள சொல்லியிருக்காங்க ஓகேவா, இன்ட்ரோ பண்ணி ப்ராப்பராக இன்ட்ரோ பண்ணி இப்போ தான் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க டே வந்து மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் வந்து ஒய்ஃபை தான் இன்ட்ரோ பண்ணி ப்ராப்பராக இப்போ தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவன் ஜிம் ஹேங் ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஜிம் கொஞ்சம் ஆங்கிள் டைப் பண்ணால் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க, எது இப்படி எடுத்து பேசுறதா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் பண்ண மட்டும் கரெக்டாக ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெகி ஒரு மாதிரி இருக்கேன்னு நம்ம ஓவராக பேசிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க ரெஸ்பெக்டாக பேசுங்க சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம் கத்துறாங்க. டே கிட்ட ஜெகி கிட்ட இது பக்கம் டே பார்க்குறாங்க. ஜிம் அப்படி சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச சொல்ல வைங்க சரியா சொல்கிறாங்க. எப்படி பேசுன்னு சொல்கிறாங்க. இந்த இவங்க ஐடெல்லாம் பெரியவங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறாங்க. அவங்க நம்ம இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா நாங்கள் ஐடெல்லாம் அங்கே வரல ஓகேவா, நாங்கள் டேவுடைய ஃபேமிலி தான் வந்திருக்கோம் ஓகேவா, தப்பு தான் நாங்கள் லைட்டாக வந்து தப்பு தான் ஓகே சாரி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. உனக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது கேட்குறாங்க. ஏன் கோவம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, தப்பு இல்லை சரியா அப்படி சுகா சொல்கிறாங்க. இவ்வளோ வெயிட் பண்ண யாருக்கும் கோவம் தான் வரும் சரியா, 3 hours சாதாரண விஷயம் இல்லை சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குற சுகா சொல்கிறாங்க அமைதியாக சொல்லிட்டு நம்ம சுகா தான் ஜின்னு திட்டுறாங்க. இப்போ ஜின்னு அமைதியாகிறாங்க. இப்போ ஜின்னு கேட்க மட்டும் தான் ஒரு இதாக இருப்பாங்க. ஜெகப்பட வேலை பார்க்குறாங்க, எப்படி நான் வந்துட்டே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பையனுக்கு இவ்வளோ கோவம் வருது சொல்லிட்டு இவ்வளோ அடிக்கலாக இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் வந்துட்டு சரிமா அவனை பாரு நான் என்ஜாய் பண்ண பாருங்க. இவ பேர் நம்பிச்சு ஓகே, இவ பேர் ஜின்னு, இவ பேர் சுகா, இவன் பேர் ஜேகே, இவன் பேர் ஜெகோப் ஓகேவா. சரி ஹாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு ஹாய் சொல்லி ஜிம் தான் அமைதியாக சொல்ல ஒரு மாதிரி கோவத்தோட இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஜிம் டேவே பார்க்குறாங்க. டே பார்த்தா ஜிம்ல ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டேபிள் கிட்ட ஹேண்ட் பிடிச்சிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் சாஃப்டாக பேசுகிறாங்க, கெஞ்சுறாங்க. நமக்கு ஜிம் அமைதியாக இருக்காங்க. அவங்க மறைக்கிறாங்க ஜிம் டேவை பார்த்துட்டு. இப்போ ஜிம் டே கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. இப்படி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பியா, ஒரு டைம் தான் இவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா டே கேட்க ஜிம் கேட்குறாங்க. இல்லை அப்படிதான் சொல்லிட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் அவங்க இந்த டைம் வராங்க அதுக்குமே வந்து நீ அந்த டைம் வந்து பழகிக்கோ சரியா சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட நம்மளோட வேல்யூ அவங்க புரியும் ஓகேவா, நம்மளோட வேல்யூ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக தான் ஓகே. நம்ம வந்து அவங்க வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. மிஸ்யூஸ்லாம் பண்ணலடா, அவங்க ஃபேமிலி ஓகேவா. நான் எப்போ கொஞ்சம் நேரம் வந்து முன்னாடி வந்து வெயிட் பண்ணுறது ஹேபிட்டை சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி இருக்கா ஜிம் டே திட்டுறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. சரி இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் ஓகேவா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் இதுக்கப்புறம் பண்ணாத ஓகேவா சொல்லிட்டு யாருக்காவது வெயிட் பண்ணாத புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம் வந்துட்டு சரி சொல்லி ஜிம் காமாகறாங்க. இப்போ நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களும் பார்க்குறாங்க எவ்வளோ இறங்கி பேசலாம்னு சொல்லிட்டு. ஒரு ஐடியா இருந்தால் கூட தன் ஒய்ஃப் கிட்ட இவ்வளோ இதாக பேசுவானான்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான் நீங்கள் தப்பா இருக்காங்க சரியா, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரும் ஒருத்தவங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அது ஒரு ஹேபிட்டாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுமையாக போகலாம், அவங்க வெயிட் பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தப்பு சரியா, அவங்களுக்கும் நிறைய இருக்குல்ல, அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களை வந்து ஒரு பர்சன் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சரி உங்களுக்கு நிறைய டியூட்டி இருக்கு, நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு கூட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க, ஆனால் அவங்க வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அது இன்டென்ஷனலாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கல நாங்கள் இன்டென்ஷனல் பண்ணல, இவங்க கொஞ்சம் கிளம்ப லேட் பண்ணால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வரவேல டிராஃபிக் சரியாக சொல்கிறாங்க. அது இன்ஃபார்ம் பண்ணலாம்ல சொல்லிட்டு ஜிம் சொல்கிறேன். நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க தப்பு தான் சரியாக சொல்கிறாங்க. நான் உங்களை யாரும் ஹார்ட் பண்ணணும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை சரியா, எல்லாருமே ஹியூமன் தான் ஈக்குவலாக சரியா சொல்கிறாங்க. நீங்கள் ஐடியில் நான் வந்துட்டு 6% அப்படிலாம் கிடையாது ஓகேவா, நம்ம எல்லாரும் ஈக்குவலாக ஒரே மாதிரி ஹியூமனாக இருக்கும் ஓகே, எல்லாருக்கும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பயங்கரமாக ப்ரெஸ் ஆகிட்டாங்க. நம்ம பார்க்குறாங்க டே சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூப்பர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃப் நினச்சி ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறோம். அப்படியே ஆமாம் இந்த மாதிரி பர்சன் தான் லைஃப் பார்ட்னர் வரும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. டேக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிடுது என்ன சொல்கிறாங்க. இல்லைடா இந்த மாதிரி ஐடியா டைப் தான் பேர் நினச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. டேக்கு ஒரு பாசிட்டிவ் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்க நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இவனை எங்கே பிடிச்சா கேட்குறாங்க. டேக்கு கோவம் என்ன சொன்னா சொல்கிறாங்க. அவர்கிட்ட தான் மெதுவாக கேட்குறாங்க. இல்லை நீ எங்கே பிடிச்சா இப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒரு பர்சனை பார்த்ததில்லை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவன் ஆட்டிடியூட் இருந்தால் எனக்கு பிடிக்கும் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ஆட்டிடியூட் இருந்தால் எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. உன்னோட ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. டேக்கிட்ட டேக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக தான் இருக்கான், ஹாஸ்டல்லாம் ரொம்ப வேறு மாதிரி வச்சிருக்காங்க, லைக் ஒரு ஐடல் மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க ஐடல் தான் அப்படி வைக்கணுமா என்ன சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாரு சார் அப்படி கேட்குறாங்க. ஒரு டான்ஸ் அகாடமியோட ஒரு சேர்மன் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, நேம் கேட்குறாங்க. அப்போ தான் நேம் சொல்லவும் அவருக்கு ஷாக் ஆகிடுறாங்க. அந்த அகாடமி இவங்க தான் சொல்கிறீங்க, நாம பார்ட்னர்ஸு இவங்க தான் மெயின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் பார்த்து ஸ்டன் ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் சொல்லிட்டாங்க ஒரு ப்ரொஃபஷனலே இருக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்களோட அகாடமி பற்றி. அப்படியும் ஸ்டன் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கு அவனுக்கு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போக தான் கொஞ்சம் மிங்கிள் ஆகுறாங்க. ஆனால் ஜிம்மிட்டாக்க கொஞ்சம் ஒரு நேரம் பேசியிருப்பாங்க. எனக்கு அவங்க எப்படினாக்கா டேபிள் உள்ளார வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க. அவருக்கு அவர் வெயிட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, டேபிள் உள்ளார வெயிட் பண்ணி வச்சா ஒரு கோவம் இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம டே வந்துட்டு ஃபரெண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார் ரொம்ப ஜிம் அமைதியாகவே இருக்காங்க. டே பார்க்க என்னாச்சுட்டாமா இப்போவும் மூன்று இருக்கு அப்படி கேட்குறாங்க. இந்த பாரு டே ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ சரியா நம்மளுக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க
அவங்க கூட அவங்க கூட நம்ம நம்மளுக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி நடந்துக்கணும். நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்கா சொல்றாங்க, எதுக்கு விட்டு கொடுத்து போற, எதுக்கு இறங்கி போற சொல்றாங்க. அப்படி இறங்கினா போறடா அது நான் எப்பவுமே வெயிட் பண்ணா சொல்றாங்க. ரொம்ப தப்பு டே. ஓகேவா? அதே ஹாபிட் ஆயிடும். ஓகேவா? அவங்க ரொம்ப அலட்சியமா ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்காது. ஜிம் சொல்றாங்க டே பாக்குறாங்க என் ஒய்ஃப் சொல்லி கேட்காம இருப்பேன்னா கண்டிப்பா சரியா நீ சொல்றேன் கேட்கறேன் டே சொல்றாங்க. ஜிம் டே ஷோல்டர் காஞ்சிக்கிறாங்க. தப்பா எடுத்துக்கிட்டியா சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க டக்குன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இப்படி கேட்டது சொல்றாங்க. இல்ல சரியா எனக்கு புரிஞ்சு ஜிம் எப்படி நான் சொல்லிட்டு நீ எப்பவுமே யார்கிட்ட இறங்கி போக மாட்டேன் சரியா, நீயா இருப்ப ரெஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ரெஸ்பெக்ட் பண்ணாக்க நீ பாட்டுக்கு கேஷுவலாக போயிடுவோம் சரியா, தூக்கி பண்ணி நீ அவங்க வந்து இன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு ரொம்ப அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நீயா இருக்கு தானே பிடிக்கும். நீ எப்படி ஜிம்னா சொல்லிட்டே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன் தேங்க்யூ டே சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் ஓகேவா நீ யாருக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது அப்படி நீயா இருக்கும் டே ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி கேட்பான் சரியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் டே ஜிம் என்ன சொல்ல அப்படியே கேட்கறாரு. எனக்கு ஜிம் கரெக்டாக இருப்பாரு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பாரு. அதில் டேக் ஜிம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிம்முக்கு டேக் ஒரு பேட் அப்படின்னாக்கா பேட் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ். ஜிம் டேரக்ட் க்ளோஸாக போய் அவங்க கிராண்ட்மா பேசினாலும் டேக் ரொம்ப கோவம் வருது. கிராண்ட்மா சொல்றாங்க என்ன பாசிட்டாங்க எவ்வளோ வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்கு பாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு டே சொல்றாங்க. இவங்க கிராண்ட்மா ஒரு மாறி போயிடுது. ஓகே இப்போ வந்து வந்துட்டு எல்லாரும் ஜிம் வந்து பிரிக்கிறீங்க சொல்றாங்க. அப்படி இல்லை கிராண்ட்மா சொல்றாங்க. நான் வீட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் என் கூட இருக்கா நான் சொல்லிட்டு ஓப்பனாக கேட்குறாரு. டேக் ஜிம்முக்கு மாதிரி இருக்கு என்ன பேசுற டே ஜிம் தான் டேவை லைட்டாக அடிக்கிறாங்க. டே பாருங்க பின்ன எப்படி கூட இருக்காங்க சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க கிராணி சொல்றாங்க ஓ ஜிமின் இவன் போகிற வரைக்கும் நம்ம பேச வந்துட்டு நான் இவன் போகிற வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவன் போனதுக்கப்புறம் எனக்கு தானே என்கிட்ட பேசல சரி அவங்க போயிடுறாங்க. டேக் என்ன சொல்ல தெரியல எல்லாரும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க ஜிம்மு கிட்ட. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு ஜிமின் வா ஜிம் ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்றா. டேக்கு ரொம்ப கவருது. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போடி சொல்லிட்டு டே திட்டுறாங்க. நான் உடனே கூப்பிட்டேன் ஜிம் தானே கூப்பிட்டேன் என்கிட்ட போக சொல்லிட்டு ஜிமின் வா ஜிம்னு சொல்றாங்க. ஆனால் ஜிம் வந்து ஷாப்பிங் பண்ணணும். ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இது ஷாப்பிங் பண்ண இருக்க திங்ஸ் வாங்கன்னு சொல்றாங்க. டே பார்க்குறாங்க அப்படியா உனக்கு ஷாப்பிங் பண்ணுமா ஆமா டே சொல்லிட்டாங்க. அப்புறம் போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறா அட பாவி அண்ணா ஒரு டைம் நான் கூப்பிட்டு வந்திருப்பியா இப்போ வந்து ஒய்ஃப் மட்டும் வர சொல்றாங்க. அவன் ஒய்ஃப் கூட வந்து நான் உன்னும் டே சொல்றாங்க. நான் இப்போ டே முறைக்கிறா வாங்க சரி 3 பேர் பாருங்க அந்த பக்கம் டே தான் ஜிம் இது வேணுமா ஸ்டே தான் நிறைய வாங்கி தராங்க. இல்லைட்டு எனக்கு அது இது போதும் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமா லாஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த லிபாம் தான் யூஸ் பண்ணி சொல்றாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க டே நல்லா இருக்கும் ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்றாங்க இப்போ டே அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லி சரியா நான் யூஸ் பண்ணிட்டு என் ஒய்ஃப் பிடிக்கணும் போடுவோம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க ஜிம் லைட்டாக பார்த்து ஸ்லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஃபட்டிபா என்ன அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது டே இப்போ என் ஒய்ஃப் தான் ஃப்ளோட் பண்ண முடியும் டே சொல்கிறாங்க. ஆமாம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்னும் வாங்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பொண்ணு டே ரெக்கமெண்ட் பண்ணிடுறா. அதை போய் பார்க்குறா டேங் சொல்கிறாங்க. டே தான் ஸ்டஃப் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அந்த பொண்ணு டேவை பார்த்ததும் எக்ஸ்ட்ரா டேப்னாக்கா அந்த கடையில் எல்லா பொருளையும் அந்த பொண்ணு தான் அந்த ஷாப்போட வந்துட்டு ஓனரோட பொண்ணு தான் அது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க எல்லாமே டேக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு. டேக்கு ஜிம்முக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அந்த பொண்ணு பயங்கரமாக டேட்டம்னாக்கா ஃப்ளாட் பண்ணுது. எப்படினாக்கா ஒரு ஆர்மியை தாண்டி இருக்கலாம் அதை தாண்டி ஃப்ளாட்லாம் பண்ணக்கூடாதுல. இந்த பொண்ணு பண்ணாக்கா இதை வாங்கிக்கிறது டிஸ்கவுண்ட் தான் எல்லாமே எடுத்துக்கோங்க சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. டேவும் சரி எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சொல்லிட்டு ஓகே வாங்கிக்கிறாரு. இந்த பக்கம் டே பார்க்குறா எனக்கு ஃப்ரீயாக தாங்க சொல்கிறாங்க. டே தங்கச்சி சொல்கிறாங்க அப்படி எடுத்துக்கோங்க கொடுக்குறாங்க. நம்ம டேக்கு நம்மளுக்கு கோவம் வருது. நம்ம ஜிம்முக்கு தான் கோவம் வருது. ஜிம் மறைச்சு பார்க்குங்க டே பார்த்தா அவருக்கு வந்து ஜிம்முக்கு பிடிச்ச பொருளாக வாங்கிட்டு இருக்காரு. யாரும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு அது புரியல. அவருக்கு வந்துட்டு எனக்கு கோவம் வருது. எப்படி இருப்பா அவங்க சொல்லிட்டு அவங்க பர்பனா எப்படி கோஆப்ரேட் பண்ணுவோம் சொல்லிட்டு அவருக்கு கோவம் இப்படி அமைதியாக இருக்கிற ஃபைல் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் டே வீட்டுக்கு வந்துட்டு கார் ஜிம் எல்லாமே வாங்கிட்டோம் பார்த்தியா எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆமே ஜிம் டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு செம கோவம். அப்போ ஜிம் டே பெட்டில் பின் பண்ணுறாங்க. டே என்னன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி வந்து ஏன் முடியும் ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுவா சொல்கிறாங்க. டே கேட்குறாங்க நான் என்ன ஃப்ளட் பண்ணேன் ஃப்ளட்லாம் பண்ணலடா டிஸ்கவுண்ட் தானே வாங்க எல்லாமே அவங்க நம்மளுக்கு தேவையான திங்ஸ் தான். அதை டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கோவம் வருதுங்க பாரு நீ ஒரு டைம் எனக்கு யாரும் மட்டும் ஃப்ளட் பண்ணும்போது நீ கோஆப்ரேட் பண்ண தொலைச்சிருவோம் சார் ஜிம் தாண்டி அப்படி சீக்கிரம் பைட் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் பைட்டாக சொல்கிறாங்க. பின்னா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு கிஸ் பண்ணுறாங்க. வச்சு ஃபர்ஸ்ட் ஆகுதுரா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சரியா டிஸ்கவுண்ட் தானே வாங்கன்னு சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் தானே வாங்குவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணா சரியா உங்களோட ஃப்ளாட் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரி டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க சரி பண்ண மாட்டேன் சார் டே சொல்கிறாங்க. டே ஜிம்முக்கு பயப்படுறது என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. சம்மத்தான் இருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம். டே என்ன சொன்னாலும் ஜிம் கேட்பாங்க அதுவே ரொம்ப பிடிக்கும். ஜிம் பார்க்குறாங்க லவ் சொல்கிறாங்க லவ் டூ அப்படி சொல்லிட்டாங்க. லைஃப் ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ ஜிம்முக்கு டேக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 7 months ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன்ட்டு எனக்கு இப்படி இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஒரு பாப்பா இருக்குமோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே ஒன்று கொண்டு டே நான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க கொண்டு ஒன்றா சரியா வீக் மட்டும் இருக்குன்னு சொல்லா சரியா சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ இந்த கரியர் இருக்குது தெரியுமா எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா அதுக்கெலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இல்லை நான் சொல்கிற சிம்டம்ஸில் போட்டு பார்த்தேன்டா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தானே சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே சும்மா டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இல்லைடா சொல்கிறாங்க உங்கள் பாரு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க
அவங்க பேபி வேணாமா சொல்லிட்டு சொன்னேன்னு விட்டு ஸ்டார்டிங்கில் அன்றைக்கி விட்டு நான் சொன்னேன்க்கா நீ சேஃப்டி யூஸ் பண்ண சொல்லிட்டு ஏன் கேட்கல ஜிம் டே அடிக்கிறாங்க டே பார்க்குறாங்க ஆட பேபி வந்துட்டு கொடுமேடா ஒரு குழந்தை பிறகு நல்லா இருக்கும் சொல்கிறாங்க 6 டேஸ் இல்லைடா எனக்கு நல்லா கரியர் முடிக்க ரொம்ப டேஸ் ரொம்ப டைம் இருக்கும்டா ஓகேவா ஆல்மோஸ்ட் 4 டேஸ் கூட ஆகலாம்டா அந்த டைம் பேபி பற்றிட்டாக்க எனக்கு பேபி ப்ளே பண்ண முடியாதுடா ஓகேவா இப்போ பேபி பற்றி நல்லா இருக்கும் சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு இப்போ பேபி பற்றி நல்லா இருக்கலாம் சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு இன்னும் டைம் எடுக்கும்டா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்க அங்கோல சொல்கிற கேளுடா சொல்கிறாங்க ஜிம் பார்க்க பாருட்டே பேபியாக கூட ஓகேவா சொல்கிறாங்க பாரா சொல்கிறாங்க பேசாமல் டெஸ்ட் கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகேவா சொல்கிறாங்க இப்போ நம்ம டேப் ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்கம்மா டெஸ்ட் கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்ப்போமா டேக் ஹாப்பி கேட்குறாங்க பாருட்டே வேணாட்டே சொல்கிறாங்க தங்களோட செக் பண்ணி பார்ப்போம் 20 டே தான் ஓடி போயிட்டு மெடிக்கல் போயிட்டு வாங்கிடுறாங்க செக் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறாங்க ஜிம் தான் இருக்கக்கூடாது ஸ்ப்ரே பண்ணுறாங்க டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இருந்தால் சொல்கிறாங்க இருக்கக்கூடாது நினச்சி வேண்டிக்கோ சரியா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க டே மனசுக்குள்ள எங்களுக்கு பேபியாக இருக்கும் சொல்லி டேக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்போ ஜிம் ஆனால் பயமாக இருக்குது சென்று எதனா பண்ணிடுவாங்க சொல்லி பயம் வர இருக்குது இப்போ ஃபைன் தான் 2 பேருமே உட்காந்துருக்காங்க வீட்டில் ரொம்ப நர்வஸாக இப்போ ஜிம் டே தான் வந்து டெஸ்ட் வந்து செக் பண்ணுறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க கடவுள் இருக்கக்கூடாது எனக்கு நிறைய கரியர் இருக்குது சரி இந்த டைமில் குழந்தை பற்றி விரும்பல சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க இப்போ நம்ம டே தான் ப்ரே பண்ணுறாங்க பேபியாக இருக்கணும் அப்படி அவர் ப்ரே பண்ணுறாரு ஃபைனலாக இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம் டே பார்க்குறாங்க கொடுக்கணும் பார்த்துருக்காங்க அந்த பக்கம் ஜிம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க டே பார்க்குறது டபுள் லைன் அவ்வளோ டேக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஆனால் பயமாக இருக்குது ஜிம் என்ன சொல்லுவாங்க பேபி வேணும் சொல்லிட்டு சொல்லுவோம் டேக்கு ரொம்ப பயமாக இருக்குது டே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்லிட்டாங்க ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பார்த்துருக்கோம் ஒர்க்கப் ஷாக் ஆகிடுது பாசிட்டிவ் ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க அது டாஸ் டேக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது என்ன சொல்ல போகிறோம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது சொல்ல எனக்கு பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணுற முன்னாடியே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது எப்படி அது எதுவுமே பண்ணக்கூடாது டேக்கு பயம் வந்துட்டு அது குழந்தைய வச்சே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த பக்கம் டே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க டே இதை சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதுவுமே சொல்கிறாங்க நான் அம்மாவுக்கு போகிறேன்னா ஜிம் கேட்குறாங்க டேக்கு ஒரு மாதிரி இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க நான் அம்மாவுக்கு போகிறேன்னா சூர்யா என்னோட ஸ்டமக்கில் பேபி இருக்கா டே கேட்குறாங்க ஜிம் கேட்குறாங்க டேக்கு அப்படியே ஒரு மாதிரி எடுத்து ஜிம்முக்கு பாரு நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஓகேவா ஒரே டைம் விட்டு பேபி ஓகேவா இது தப்பாடுறது ஃபர்ஸ்ட் பேபி நம்மளுக்கு ஃபார்மாக இருக்க ஒரு முதல் குழந்தை நம்ம லவ் ஒரு குழந்தை ஓகேவா தங்கல்ல இந்த ஒரு பேபி மட்டும் எனக்காக சொல்லிட்டு டே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்காக பேபி ஹோல்டு பண்ண ஓகேவா வேணும்னு சொல்லிட்டு அதை ஜிம் டே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க என்ன பேசுகிறா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் வேணும்னு சொல்கிறா சொல்கிறாங்க யார் சொன்ன வேணும்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க இப்போ எவ்வளோ நேரம் சொன்னி வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியே சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி இருந்துச்சு தான் ஆனால் இப்போ வந்து ஸ்டமக்கில் பேபி இப்போ இருக்குது அப்படி தானே டே ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஓகே என்ன சொல்ல தெரியல அப்போ பார்க்குறாங்க பேபி இருக்குடா உனக்கே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் எனக்கு ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் நிஜமாக சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஒரு 4 months இருக்கும் ஜிம் பார்க்குறாங்க எப்போயும் ஸ்டமக் ரெண்டு அடிச்சு ஜிம் பார்க்குறாங்க லைட்டாக வெயிட் வர போட்டிருக்காரு இப்போ அப்படியே 6 months 7 months இருக்காரு டே வந்துட்டு எப்படின்னா சொல்லிப்பாரு வந்து இப்போ டெலிவரி டைம் கூட இருக்கா சொல்லி ப்ராமிஸ் கொடுக்க மற்ற டைம் அவ்வளோ இருக்க முடியல எனக்கு அவங்க பிஸி ஷெடியூல் இருக்காங்க ஆனால் வீட்டில் அவ்வளோ அழகாக கட் பண்ணி பார்த்துக்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் வெயிட் போட ஜிம் டெய்லி வீடியோ கால் பண்ணி அழகாங்க இந்த பாரு வெயிட் போட்டுருக்கு பார்த்தியா இதை பார்க்க ஒரு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க டே பார்க்க என்னடா பேசிட்டு அப்படி சொல்லாதா தப்புடா ஓகேவா ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறது சொல்லிட்டு இதில் உருண்டையாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்புறம் ஷேப்பே பார்த்து சொல்லிட்டாங்க எல்லாம் மாதிரி ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்க நல்லா சரியாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க டே கஃபர் பண்ணுறாங்க ஜிம் பார்க்குறாங்க உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுற ஜிம் திட்டுறாங்க நீ மட்டும் ஜாலியாக போயிட்டு இல்லை ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அப்படி இல்லைடா சொல்லி நீ மட்டும் ஃபிட்டாக இருக்கா சொல்லி ஜிம் திட்டுறாங்க இப்போ டேக் லீவ் கடை டே வந்திருக்காங்க ஜிம் பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க நைட்டில் டே பார்க்குறாங்க குழம்புறா சொல்கிறாங்க பாரு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போய் வாங்கிட்டு வா சொல்கிறாங்க இந்த டைம்லேயே அவங்க சொல்கிறாங்க பார்த்து டைம் மிட் நைட் 3 o'clock இருக்கும் டே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லி போய் வாங்கிட்டு கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி ஜிம் சாப்பிட்ருக்காங்க ஒரு கிரேவிங்ஸ் வரப்பெல்லாம் அந்த டேவை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க டே பார்க்குறாங்க என்னடா உனக்கு டே சாப்பிட்டு கிஸ் பண்ணுறாங்க ஜிம் காமாயிடுறாங்க என்ன இப்போ உனக்கு குழந்தை தான் அப்படியே இருக்கும் சரியா ஒன்றும் இல்லை சரியா எல்லாம் சரியாயிடும் குழந்தை வந்ததுக்கப்புறம் அழகாக நீ பேக் டு நார்மல் மாறுவோம் சரியா இப்போ அழகாக தான் இருக்குது ஓகேவா இது மதர் ப்ரெக்னன்சி டைம் அப்படிலாம் இருக்கும் ஓகேவா அதை என்ஜாய் பண்ணுறா டே சொல்கிறாங்க இது என்ஜாய் பண்ணுறது எனக்கு மாறி இருக்குது பெரிய ஃபேஸ்லாம் பார்த்தியா ஜப்பியாக இருக்குது சார் டே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது லட்டு மாதிரி டே தான் எக்ஸாம் வெயிட் பண்ணுறாங்க போடா ஜிம் நடிக்கிறாங்க டே பார்க்குறாங்க ஹேப் பண்ணிக்கிறாங்க எப்படி என் ஒய்ஃப்டா ஓகே உனக்கு எப்படி பிடிக்கும் அவங்க எப்போ நான் பண்ணுடா சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு இந்த கரியர் சொல்கிறாங்க சரிடா எல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டே தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க டென்ஷன் ஆகுது பேபி நார்மலாக ஹெல்த்தியாக போகிறவங்க ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கூட ஆசிட்டே தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு பேபி ஃபைனலாக பார்க்குறது அப்புறம் டே ஜிம் கூட இருந்திருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக பேபி பேபி ஹோல்ட் பண்ணியிருப்பாரு பேசிட்டுருப்பாரு ஃபைன் நான் பேபி இருக்குது அப்புறம் டே தான் பேபி வந்து 15 days கூட இருப்பார் 15 days அப்படி டே கிளம்புறாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அவனுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா பேபி மட்டும் பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க சரி பேபி மட்டும் பத்திரம் பார்த்துக்கோ ஓகே எனக்கு எதுவுமே வேணாண்டா நாங்கள் இல்லையா என்னோட லவ் சேர்த்து பேபி கொடுக்குற இடத்தாங்க டே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க என் லவ் சேர்த்து கொடுக்குறியா பக்கத்தில் இல்லாமல் போகலாம் சரியானா எப்போதும் எனக்கு உன்னோட பேபி ஞாபகமாக தான் இருக்கும் ஓகேவா ப்ளீஸ்டா தங்கல
எல்லாத்தையும் சேர்த்து கூட சரியாக சொல்கிறாங்க. அவங்க தப்பாக அடிச்சு அதை விட்டு திக்கிட்டு அதாவது பத்திரம் பார்த்துக்கும். அவன் மேலே சின்ன கூட கொடுக்குறப்ப சரியாக சொல்கிறாங்க. எனக்கு பேபி டிட்டு டைம் இருக்கும். அப்புறம் நீயும் சரி சேஃபாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஓகேவா? இந்த விஷயங்கள் ஒன்றே உங்களுக்கு ஓகே, எல்லாரும் மொத்தத்தையும் அவங்களுக்கு சேர்த்து நீ தான் கொடுக்கணும், ஓகேவா? நான் யாரையும் நம்பி விட்டுட்டு போல, உன் நம்பி தான் விடுறேன், ஓகேவா? சரி ஜிம் பார்க்குறேங்க. அப்புறம் குழந்தைங்கள பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன், எனக்கு ஒன்று அதிகம் அப்படி தானே பேபி பிறந்தான், ஓகேவா? அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. எனக்கு 2 பேருமே 2 கண்கள் மாதிரி சரியா பத்திரம் பார்த்துக்கோ, நம்பி வச்சு போகிற சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி நான் பார்த்துக்கலாம் போக சொல்கிறாங்க. ஜிம்மின் பேபி மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பார். அது கியூட்டாக அவ்வளோடா இருக்கும் அப்படின்னு நம்ம லிட்டில் டே மாதிரி இருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கியூட்டாக அது பேர் டேயும். நம்ம ஜிம் பார்க்க டேன்னு சொல்லலாம். ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேபி வளருது. டெய்லி மெடிக்கல் பண்ணுவாங்க. பேபி என்ன பண்ணுறது சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் தூங்குறான். டே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டேஸ் போயிட்டுருக்கு. டே வராங்க. பேபிக்கு எப்படினாக்க போகிறோம் 5 மந்த் பேபி நம்ம டே பார்க்குறாங்க. தூக்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பேபி வந்து அவர் ஹேண்டெலாம் டே ஃபேஸில் வைக்கிறப்போ அவர் ஹேண்டெலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பாசிட்டிவாக இருக்குது. டே பேபி கொஞ்சிட்டு இருக்கிறப்போ பார்க்குறாங்க. பேபி மட்டும் தான் அவன் கணக்கு தெரியுது. நான் கணக்கு தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் பேபி தூங்கினதுக்கப்புறம் ஜிம்மில் ஹிப்பில் கை வைக்கிறாங்க. ஜிம் போய் சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் அகைன் பயங்கர ஃபிட் ஆகிட்டான். அதுவும் பேபி வந்ததுக்கப்புறம் மோர் ஸ்லிம் ஆகிட்டான். ஸ்டே பார்க்குறாங்க. அங்கே பேரஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டு வெயிட்டு குறைச்சிருக்காங்க. சரியாக சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டியோட ஹெல்ப்போட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜூன் எப்படி தான் அழகுதாண்டா இந்த இப்போ மோர் எங்கே இருக்கு எனக்கு இப்போ உன்னை பார்த்தா இருக்கும். அவங்க குழந்தைக்கு அம்மான்னு சொல்லுவாங்களா? டே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே தான் கிஸ் பண்ண போகிறாங்க. ஜிம் தள்ளி வராங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி கொண்டு வரா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு கறி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என் பேபி வர இப்போ இருக்குது. சரி நான் பேபியும் பார்க்கணும் கரையும் பார்க்கணும், ஓகேவா? என்ன என்ன பண்ணி ட்ரை பண்ணேன் கொண்டு விடுவோம் சொல்கிறேன். டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்கணும் சார் நான் எதுவும் பண்ணல சொல்லி தான் அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படியே படுத்துருக்காங்க. மிட் நைட் போவோம். ஜிம் இப்படி டேக் க்ளோஸாக போய் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் அப்படியே அமைதியாக இருக்காங்க. கோமா ஜிம் கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. பின்ன தள்ளி போக சொல்கிறாங்க. அப்படின்ட்டு பயமாக இருக்கு. சரி அவங்க பாடுறதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பேபி வரும்போது இது பண்ண மாட்டேன், ஓகேவா? அதே சொல்கிறாங்க. நிச்சயமான மிஸ்டேக் சொல்லிட்டு தான் ஜிம் ஃபோர் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு பேபி பார்த்துக்க தனியாக பார்த்து கஷ்டமாக இருக்கா கேட்குறேன். நான் எங்கே தனியாக பார்த்துக்கிறேன். அங்கிள் ஆண்டி இருக்காங்க, டீயா இருக்கா, நண்பர் இருக்காங்க, எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ தானே தனியாக மேனேஜ் பண்ணுற. எனக்கு ஒரு அப்பா அம்மா வந்து வளர்க்குற மாதிரி வராதில்ல. நாங்கள் லாங்கில் இருக்கா, நீ தனியாக சிங்கிள் மதராக இருக்க மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க. ஒரு ஏஞ்சலை பார்த்து கொடுத்துக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஒரு ஏஞ்சல் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கு தேங்க்யூ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நீ எப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. நல்லா இருக்கா. டே தான் அவ்வளோ அழகாக கவர் பண்ணுறாங்க. இப்போ டே நெக்ஸ்ட் ஜிம்மில் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அழகாக கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் பஸ் விட்டுட்டே தான் இருக்குது. அது மாறவே மாட்டேங்குது. ஜிம் பார்க்குறாங்க. நீ எதுக்கு என் கூட வர சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அகாடமி ட்ராப் பண்ண தான் சொல்கிறாங்க. பாரு டே பேபி தரங்க பேபி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சொல்கிறாங்க. எனக்கு பேபி நீ 2 பேரும் ஈக்குவல் தான், ஓகேவா? 2 பேரும் பத்திரம் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அங்கே அப்படி இருக்கா, அங்கே தான் இருக்காரு. மாஸ்க் போட்டு உட்காந்துருக்காரு. யாருக்கும் தெரியல. நம்ம ஜிம் டான்ஸ் பண்ணுறாங்க. டே ஜிம்மில் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ பிரேக் ஓவர் வருது. நம்ம டே அப்படியே ஜிம்மில் அந்த அவரோட ரூம் இருக்கும். அவருக்கான ஒரு ரெஸ்ட் எடுக்க ரூம் இருக்கும். அந்த ரூம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஜிம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவையும் நாங்கள் கை வைக்கலாம் சொல்கிறாங்க. டே ஜஸ்ட் டான்ஸ் டே சொல்கிறாங்க. எப்படி ஒரு கை வைப்பான் டே வந்து பிடிச்சி பண்ணுறாங்க. ஐயோ படிக்கிறது டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்பா நாங்கள் வேறு இனிமேல் அப்படி சொல்லி அவன்கிட்ட சொல்லி சரியா கை வைக்க சரியா சொல்கிறாங்க. அது டான்ஸ் ஸ்டெப் டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே கேட்க தேவையில்ல. பாசிட்டிவாகவே இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. பாசிட்டிவ் கார்டு ஜிம் தான் டே திட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே வந்துட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் சைடில் வந்துட்டு எண்ட் ஆஃப் போய்ட்டு லெவலில் தான் முடியும். 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு பாசிட்டிவாக டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவனுக்கு இன்னமும் பாசிட்டிவாக இருக்கு. நம்ம ஒய்ஃப் ஓகே நமக்கு குழந்தை இருக்குது. அது எத்தனை குழந்தையா என்ன இருந்தாலும் பாசிட்டிவ் தானே டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம வச்சுக்கிட்டே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் என் பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இப்போதான் பேபி டாடா மம்மா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. டாடா மம்மா சொல்லுது. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக அது வாய்ஸ் கேட்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அங்கே போட்டு கேட்டிருப்பாரு. டே பார்க்க என்ன ஜிம் பார்க்க என்ன டே பண்ணுற சொல்லிட்டுடா அங்கே லாங்கில் இருக்கும்போது அவனோட வாய்ஸ் கேட்கணும். அதுக்கு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. டேடா சொல்ல சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மிஸ் பண்ணுறியா ஜிம் கேட்குறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னையும் பேபியும். நீ எனக்காக எனக்கு என்னோட லவ் சேர்த்து கொடுப்பலடா டே சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க. நீ எப்போ வந்தாலும் அவங்க கூட அடைச்சிட்டு தானே இருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட எனக்கு அவன் என் கூட இருக்கணும் ஆசை. உடனே அவனுக்கு கூட வச்சுக்கணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸோ கேட்டே நாங்கள் இங்கே தானே இருக்கோம் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு பேபி அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப பாசமாக இருப்பார். ஜிம்முக்கே பாஸ் வர அளவுக்கு நம்ம டே ஜிம்மில் கொஞ்சம் பேபி கொஞ்சிட்டு இருப்பாங்க. பேபி தூங்கிட்டாங்க. அப்படி ஜிம் பார்க்க வந்துடுவார். அவர் 2 பேரும் ஈக்குவலாக பார்த்துப்பாங்க. இப்போ வளரோட பேபி தான் வந்துட்டு டாட்டா அப்படி சொல்லிட்டு என்னடாம்மா சொல்கிறேங்க்கா எங்கே போடா பேபி கேட்குது. இப்போ நம்ம டே பார்க்குறேன். அதை சொல்லி எங்கே போகிறேன் நீ சொல்கிறேங்க்கா. நான் இப்போ பாலிச்சேன்னா டாடா அவர் என்னோட ஒர்க்குக்காக போகிறேன், ஓகேவா? நீ சமத்தரிக்க சொல்லிட்டேங்க. போவாத பேபி சொல்லிட்டுருக்கு. போகக்கூடாதான் போவேன். இங்கே இரு பேபி சொல்லிட்டுருக்கு. டேக்கு விட்டு போ மனசில் ஃபேஸ்புல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அம்மா பார்த்துப்போம், ஓகேவா? நான் வசிக்கிற வந்து சொல்லிட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போ அம்மாவை என்னை கூட்டிகிட்டு போ பேபி சொல்லிட்டுருக்கு. டேக்கு விட்டு போ மனசில் அழுதுகிட்டே போயிடுறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் கரியரும் இம்பார்ட்டன்ட் டைம் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ நம்ம டே வந்துட்டு பார்க்குறேன். ஜிம்முக்கு
வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜிம் பேக் என்ன டே சொல்கிறாங்க. பார்த்தா டைம் வந்து இப்போ நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும். என்ன பண்ணுறது எனக்கு தூங்காமா சொல்கிறாங்க. பேபி முடிச்சிட்டு இருக்கான் டே சொல்கிறாங்க. அவன் தூங்கலையா சொல்கிறேன். தூங்கலை முடிச்சிட்டு இருக்கான், ப்ளே பண்ணிட்டு இருக்கான், அதான் முடிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம் கண்ணு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஆனால் ஒரு டைம் கூட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவருக்கு எனக்கு பேபி அப்போ வேணும்னு நினச்சிருப்பாரு. அவர் சொல்லிட்டே இருந்து அடிக்கடி வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் பேபி பிறகு ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன குழந்தை பண்ணாலும் சரி, அவருக்கு குழந்தைக்காக எல்லாம் பண்ணியிருப்பாரு. குழந்தை ஜிம் இருக்கவே இருக்காது, கொஞ்ச நாள் இருக்கும், அவ்வளோதான். அகாடமிக் விட்டு போகிறப்ப இருக்கும். ஜிம் ஒரு 4 to 5 hours ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவார். அவனோட இடையில பார்த்துட்டு தான் போயிட்டு இருப்பாரு. அப்படி தான் அவங்க மெயின்டைன்ஸ் பண்ணிப்பாங்க இது வரைக்குமே. நம்ம டே ஒரு லவ் சேர்த்து ஜிம் டே பேபி கொடுத்துருப்பாங்க. டேடா ரொம்ப லவ் பண்ணுறாரு, நீ டேடா லவ் பண்ணு சொல்லிட்டு அவ்வளோ நாள் கேர் பண்ணி பார்த்துருப்பாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம இப்போ ப்ரெசென்ட் வந்துடலாம்டா நம்மகிட்டே நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு எனக்காக பார்த்து பண்ணான். பேபிக்கு என்னோட லவ் சேர்த்து அவன் கொடுக்குறான். எப்படி அப்பா அப்படின்னு ரொம்ப லவ் பண்ணுறாரு, லாங்கில் இருக்காரு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லுவான். வீடியோ கால் பண்ணி எனக்கு காமிச்சிட்டே இருப்பான். ஆனால் அவன் தான் என்னை பார்க்க ஓடி போயிடுவான். அவனுக்கு வீடியோ கால் அவ்வளோ பிடிக்காது சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. என் லைஃப்பில் வந்து லக்கி சாமிட்ட ஓகேவா, நான் எப்போ ஹாப்பியாக பார்த்துப்பேன். சரியா ஸ்டே தான் ஃபுல் கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜலத்தை அடிச்சிட்டேன், தெரியாமல் அடிச்சிட்டேன், சரியா சொல்கிறாங்க. அதையும் திருப்பி அடிச்சு எனக்கு அவ்வளோ கிடையாது, எனக்கு கஷ்டமே, எனக்கு பெயின் இல்லை ஓகேவா. இருந்தாலும் கூட நீ எப்பவும் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீ தான் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் லவ் லாஸ்ட் லவ் எல்லாம் நீ மட்டும் தான். அட்டி டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே ஹேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம அதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்க ஃபீல் ஆகுது. அப்புறம் ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம டே தான் நம்ம ஜிம்மில் ஸ்டம்பில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது ஒய்ஃபை சமாதானம் பண்ணுற சொல்கிறாங்க. பாரு வீட்டை சொல்கிறாங்க. சாரி ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வீட்டில் சொன்னாங்க. டே வந்து ஜிம்மில் ஸ்டம்பில் கிஸ் பண்ணாங்க. அவர் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே விட்டு டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சாரி சொல்லிட்டு தான் அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. டே விட்டே அப்போ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சாரி சரியா மன்னிக்கிற வரைக்கும் எனக்கு கிஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டே தான் கிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கடத்துக்கு ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜிம் டே அப்படி கொஞ்சம் க்ளோஸ் அப் வச்சு எடுக்கிறாங்க. ஜிம் க்ளோஸ் அப்புறாங்க. இப்போ ஜிம் பண்ணிட்டு டேபிள் இப்போ கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சேம் பேஷனில் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டே தான் இப்போ கிஸ் அப்படியே பண்ணுறாங்க. லவ்யூடா சாரிடா சொல்கிறாங்க. லவ் மீ டூ டே சரியா. நான் வெறுக்கல மாட்டேன் எப்போவுமே. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அந்த டைமில் சரியா. ஆனால் எனக்கு உனக்கு லவ் வந்துட்டு நீ பேபி லவ் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. டே இப்போ உனக்கு லவ் இருக்குல்ல தப்பி எங்களை விட்டு பண்ணிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிம்மில் ஸ்லிப்பர் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே சாரி டே சொல்கிறாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல. ஆனால் கோயில்மொழி என்ன அடிக்கிறதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் அவன் அடி பண்ணி நடிக்கலாம் சரியா. நான் ரூமில் மட்டுமே மற்ற முன்னாடி வேணாம் சரியா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சாரி அதுக்கப்புறம் தனியாக கூட முடிக்க மாட்டேன். ஓகே தப்பு ஓகே மன்னிச்சிக்கோ நடிக்க மாட்டேன் ஓகேவா. தப்பு ஸ்டே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. குழந்தை மேலே நீ தான் அதிகமாக கேர் பாசம் வச்சிருக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீ என் மாதிரி குழந்தை வீடு வச்சிருக்கதான்னு தெரியும் ஓகேவா. சாரி ஜிம் சொல்கிறாங்க. அப்படி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் கிஃப்ட் கேட்டேன்ல சொல்கிறாங்க. அதை நான் கொடுக்க ரெடியாக இருக்கா சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் வேணாம் சொல்கிறாங்க. நான் கொடுக்க ரெடி தான் டே ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப லவ் இருக்குது ஓகேவா. அவன் ரொம்ப பாசிட்டிவாக நான் ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட ஓகேவா. எனக்கு ஓகே தான் சரியா கேர்ள் பேபிக்கு எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. வேண்டாம்மா சொல்லிட்டாங்க. நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஓகே நிறைய நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அகாடமி ரொம்ப அழகாக டெவலப் ஆகிட்டு. இதுக்கப்புறம் அகாடமி எப்படினாக்கி இப்போ கொரியா நம்பர் வந்து அதுதான் சரியா. அது யாரும் பீட் பண்ண முடியாது ஓகே. எனக்கு செகண்ட் பேபிக்கு ஓகே தான் ஓகேவா. ட்ரை பண்ண ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் வேணாம் வா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க வேணும் தான் ஆனால் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எடுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. டே உனக்கு ஒரு குட்டி பாப்பா கொடுத்துருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி அவங்க நீதில் கேட்டால் எனக்கு ஒரு ஆங்கிரி பேர்டு வேணும் ஒன்றை மாதிரியே சொல்லிட்டு அதுவும் கேர்ள் பேபியாக வேணும். அது கேர்ள் அதான் சார் என்ன எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும். அது ஒன்று மாதிரி ஒரு ஆங்கிரி பேர்டாக இருக்கும். நீதானே கேட்டால் சொல்கிறாங்க. டே ரொம்ப சாஃப்ட்டு நீதானே கேட்டால் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிஜமாக எனக்கு குட்டி ஆங்கிரி பேர்டு கிடைக்குமா கேட்குறாங்க. கிடைக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்போ டே தான் ரொம்ப ஹாப்பி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு 4 hours போயிருக்கும். அப்போ ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க ஒரு ரவுண்டு சொல்கிறாங்க. அடிப்பேன் நீ ரொம்ப எடுத்துப்பா எனக்கு இதுக்கு அவங்க கொடுக்குறதுக்கு பயமாக இருக்கும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோ இருக்கு அதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டோரை நாக்காக ஜிம் பார்க்குறோம். அச்சோ சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே பேபி ஒன்று நினைக்கிறான். டக்குனு எதிர்த்து டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறே பொறுமையாக சொல்லிட்டு அந்த அழகாக ஜிம் கொண்டு ரெஸ்ட் விட்டுறாங்க. குடி நான் பார்த்து தான் சொல்கிறாங்க. சரி நான் குடி நீ கூட நான் பார்த்துன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தாக்கா டேட்டா சொல்லிட்டாங்க. இப்போ டே தூக்குறாங்க. செல்லம் சொல்லிட்டாங்க. இதுக்கு கிஸ் பண்ணுற ஃபேஸ்ஃபுல்லாக என்னம்மா டேட்டா நான் ஏன் அத்தை ரூமில் தூங்கினா சொல்கிறாங்க. அச்சோ அதுக்கு அதுலேயே நாங்கள் தூங்கிட்டே சொல்லிட்டாங்க. அப்படியா மம்மாக்கானு சொல்லிட்டாங்க. மம்மா குளிச்சிட்டு இருக்கா மம்மா வந்து ரொம்ப சொல்லிப்பட்டே தான் வந்துட்டு ரொம்ப டேக் பண்ணிட்டாங்க. ஜிம் பேக் என்ன டே சொல்லிட்டாங்க. நாங்களும் ஜாயின் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. ஜிம் பேக்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப டே தான் ஜிம் பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 3 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. குடிக்கும்போது பேபி 2 பேர் ஜிம் கூட டே ஜாலி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். டே எப்படி தான் ஜிம் தான் 2 பேரும் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மும் அப்படி தான் பார்க்குறாங்க. 2 பேரும் என் ஹஸ்பண்டோட குழந்தை ரொம்ப ஹாப்பியாக டே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பண்ணா குட்டி பாப்பா வந்துடுவா சரியா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. பேபி கிட்ட அப்படியா பாப்பா வர போகுது அம்மா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். டே ஜிம் அடிக்கிறாங்க. என் சொல்லி எதுக்கு இப்பயே சொல்கிறாங்க. வந்துடும்ல சொல்லிட்டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வந்துடும்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. டே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி ஜிம் அடிக்கிறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹக் பண்ணிக்கிறாங்க.
சொல்லிடுறாங்க. ஏன் தப்பாண்டா கூட என்ன பனிஷ் பண்ண சொல்லி எவ்வளோ நடிச்சுக்கும் என்னை விட்டு மட்டும் சொல்லிட்டாங்க. நான் விட்டு போகிறேன். ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ விட்டு போன சொல்லி விட்டு போக நீ சொன்னேன். எவ்வளோ ஃபைட் ஆனாலும் எண்ட் ஆஃப் த ஃபைட்டு சொல்லிட்டாங்க. லவ்ல முடியும் ஓகேவா, நம்ம ஃபைட் லவ்ல தான் முடியும் ஓகேவா சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க லவ் யூ சொல்லிட்டு இதை ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி தான் டேட்டு நானும் லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ டாட்டி ஹக் பண்ணிக்கிறாங்க பேபியை. அதிலும் இந்த ஸ்டோரி ஹாப்பி அவங்க பிடிச்சி நம்ம பாட்டி கட்டுவேன்.